பேங்கிங்ல தான் வரும். ஓகே, பேங்கிங் நம்ம பார்க்கற பாடத்துல வந்து பேங்கிங்னா வங்கியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ்ல வந்து பேங்கிங்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே பேங்கிங்ல தான் வரும். எல்லாரோட பேங்கோட ஹெட்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வரும். ஓகேங்களா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்கிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அது ஓகே, நடத்திக்கலாம் விடுங்க. அது வந்து இன்னைக்கு புது டாபிக் பார்க்கறதால அது வேணாம். ஓகேங்களா, அது வந்து ரிமைனிங் நாளைக்கு டாபிக்கோட லாஸ்ட் சேர்த்து பார்த்துக்கலாம். நீங்க புதுசா பேங்கிங்னு ஒரு டாபிக் பார்க்குறப்ப அதை நெட்ஸ் பண்ண வேணாம், இது கூட அதை. ஓகேங்களா, அது டூ பேஜஸ் தான் இருக்கும், அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இன்னைக்கு பேங்கிங் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா உலகின் முதல் வங்கி, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பேங்க் எதுனா ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் பேங்க். ஓகேங்களா, ரிஸ்க் வங்கியை தான் உலகின் முதல் வங்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது எப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா 1656ல. ஓகேங்களா, 1656ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் வங்கி வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஆனா அந்த பேங்க் வந்து எப்போ பணத்தை ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 1897. ஓகேங்களா, இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா, சும்மா எனக்கு ரிலேட்டடுக்காக எழுதுனேன். நீங்க ஃபுல்லா கம்பைன் பண்ணி ஜிஎஸ் ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா இதை மாதிரி ஷார்ட்டா போட்டு வச்சுக்கலாம். இந்த இயர் வந்து எது கூட மேட்ச் ஆகும், இந்த இயர் வந்து எது கூட மேட்ச் ஆகும், மேட்ச் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக இதெல்லாம் எழுதுனேன், இதெல்லாம் தேவை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகின் முதல் வங்கி எதுனா ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் வங்கி. அவங்க எப்ப ஃபர்ஸ்ட் பணத்தை வெளியிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 1897. ஓகேங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் எப்ப வங்கி தொடங்கினாங்கன்னா 1656. அதுவே அவங்க எப்ப பணம் வெளியிட்டாங்கன்னா 1897. ஓகேங்களா, 1897 தான் பணம் வெளியிட்டாங்க. ஆனா பணத்தை வந்து ஃபர்ஸ்ட் யார் வெளியிடுவாங்க, ஃபர்ஸ்ட் வெளியிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வங்கி. ஓகேங்களா, இங்கிலாந்து வங்கி அப்படின்னா 1861 தான் ஃபர்ஸ்ட் பணத்தை வெளியிடு. இவங்களுக்கு முன்னாடியே இவங்க பணத்தை வெளியிட்டுவாங்க. ஆனா பேங்க் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கிலாந்து வங்கி எப்பன்னா 1694 தான் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் வெளியிட்டது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலில் தொடங்கிய வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் பேங்க். அதுவே முதலில் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்கிலாந்து பேங்க். ஓகேங்களா, இங்கிலாந்து பேங்க் தான் என்னன்னு சொல்லுவோம்னா வங்கிகளின் தாய்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மதர் ஆஃப் பேங்க்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்னா இங்கிலாந்து பேங்க். ஓகேங்களா, இங்கிலாந்து வங்கியை தான் வங்கிகளின் தாய்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அது எப்போ ஓபன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1694 தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, வந்து இங்கிலாந்து வங்கி. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க, இந்திய வங்கியிலன் வரி. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வெளிநாட்டுல ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தோம். அப்ப இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேங்க் எது? இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேங்க் எதுனா ஹிந்துஸ்தான் பேங்க். ஓகேங்களா, ஹிந்துஸ்தான் பேங்க் அது எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா 1770. ஓகேங்களா, 1770 அப்பதான் இந்தியாவோட முதல் வங்கி வந்து ஹிந்துஸ்தான் பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று ஓபன் பண்ணாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட வங்கி அமைப்பு வந்து எந்த வங்கி வந்து கட்டுப்படுத்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்சி பேங்க். ஓகேங்களா, பிரசிடென்சி பேங்க் தான் இந்தியாவோட எல்லா பேங்க்கையும் ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தி வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 பேங்க் வந்து எப்போ ஓபன் பண்ணாங்கன்னு கேட்கலாம். வங்காள வங்கி. ஓகேங்களா, பெங்கால் பேங்க் எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா 1809. ஓகேங்களா, அதுவே பம்பாய் பேங்க், மும்பை வங்கி அப்பனா 1840. ஓகேங்களா, 1840 ஓபன் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் வங்கி அப்பனா 1843. ஓகேங்களா, 1843 ஓபன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி 1921 வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்பீரியல் பேங்க் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்திய இம்பீரியல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்திய இம்பீரியல் வங்கின்னு சொல்லிட்டு 1921 மெர்ஜ் பண்ணாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா 1955 இந்தியா ஸ்டேட் பேங்க்னு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து 3 பேங்கா இருக்கும். ஓகேங்களா, சென்னையில இருக்கும், மும்பைல இருக்கும், மெட்ராஸ்ல இருக்கும். ஓகேங்களா, சென்னையில, மும்பைல, சாரி பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும், கொல்கத்தாவில். இது மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இம்பீரியல் பேங்க்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓகேங்களா, இம்பீரியல் பேங்க்னு பண்ணுவாங்க. அதையெல்லாம் மெர்ஜ் பண்ணி எஸ்பிஐன்னு பேர் நேம் மாற்றுவாங்க. ஓகேங்களா, அதை எப்போ மாற்றுவாங்கன்னா 1955. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தோன்றது இந்துஸ்தான் பேங்க். ஓகேங்களா, இந்துஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்துஸ்தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க.
மீதி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 3 பேங்க் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. வங்காள வங்கி, மும்பை வங்கி, மெட்ராஸ் வங்கி. இவங்க 3த்தையும் 1921ல மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க்னு மாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இம்பீரியல் பேங்க் தான் இந்தியா ஸ்டேட் பேங்க்னு பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது ஸ்டேட் பேங்க், எஸ்பிஐ. ஓகேங்களா? 1955 பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பொதுத்துறை வங்கினா என்ன, தனியார் துறை வங்கினா என்ன? ஓகே, பொதுத்துறை வங்கினா என்னன்னா 100% கவர்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 50%க்கு அதிகமா அதோட ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஒரு பேங்க் இருக்குன்னா அதோட ஷேர் வந்து 50%க்கு மேல கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து பொதுத்துறை வங்கின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அந்த பொதுத்துறை வங்கியை எந்த கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பரிந்துரைத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா நரசிம்மன் கமிட்டி. ஓகேங்களா? இந்த கமிட்டி வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பொதுத்துறை கமிட்டியை ஃபார்ம் பண்ண கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா பொதுத்துறை பேங்கை நரசிம்மன் கமிட்டி தான். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்கோட கவர்மெண்ட் ஷேர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 58.60. ஓகே, 60%, 58.60% வந்து நம்ம ஸ்டேட் பேங்க்ல கவர்மெண்டோட ஷேர். அதுவே பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாத்தீங்கன்னா 58.87%. சப்போஸ் கேட்கலாம், எந்த பேங்க் வந்து கவர்மெண்டோட ஷேர் வந்து அதிகமா வச்சிருக்கு? எல்லாமே நீங்க ஸ்டேட் பேங்க்னு போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸ்டேட் பேங்க் கிடையாது. ஓகேங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் கவர்மெண்டோட ஷேர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது. ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா 58.687% இருக்கு. இது 60% தான் இருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை வங்கி, ஓகேங்களா, கவர்மெண்ட் பேங்க் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா அப்ராக்சிமேட்டா 73%. ஓகேங்களா? 72.9% பேங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் பேங்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா பேங்கிங்க 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னா மாநில வங்கிகள், கூட்டுறவு நிறுவனங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பொதுத்துறைனா என்னன்னா அதோட பர்சன்டேஜ் கவர்மெண்டோட ஷேர் வந்து 50% மேல இருந்தா அது பொதுத்துறை வங்கின்னு சொல்றாங்க. அதுவே அதை விட கம்மியா இருந்தா, சப்போஸ் இல்லைன்னா எல்லாமே 100% பிரைவேட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இது கேட்கலாம், இதோட கமிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா நரசிம்மன் கமிட்டி. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்து இந்த பேங்க், இந்த இயர் முக்கியம். 1899, 1840, 1843, இந்த 3 இதை வந்து மேட்ச்ல இருக்கலாம். அது மாதிரி இந்த 3 இயர் வந்து எப்ப மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க்னு வந்துச்சுன்னா 1921ல தான் வந்துச்சு. ஓகேங்களா? அது எப்ப பெயர் மாற்றம் இந்தியன் ஸ்டேட் பேங்க் மாறுச்சுன்னா 1955, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாறி இருக்கும். ஓகேங்களா? இந்த பேஜ் ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனியார் துறை வங்கிகள். ஓகேங்களா? தனியார் துறை வங்கிகள்ல இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியார் பிரைவேட், அவங்களே பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கு. ஓகேங்களா? தனியார் நிர்வாகிகள் தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, தனியார் நிறுவனங்களை. ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா தனியார் துறை வங்கிகள்னு சொல்றாங்க. அதுல கவர்மெண்ட் ஷேர் வந்து இருக்காது. ஓகேங்களா? எல்லாமே வந்து பிரைவேட்ல அவங்கவுங்க ஓன் ஷேர்ஸ் தான். ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இருக்கு, எத்தனை தனியார் துறை வங்கிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது வந்து புக்ல இருக்கிற டேட்டா. ஓகேங்களா? புக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 18 கவர்மெண்ட் பேங்க் இருக்கு, 23 பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? 18 பொதுத்துறை வங்கிகளும் 23 தனியார் துறை வங்கிகளும் இருக்கு. இது சும்மா ஷார்ட்டா எப்படி நம்ம வச்சோம்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் எத்தனை 18 வயசுக்கு கம்ப்ளீட் ஆன ஓபன் பண்றாங்களா மேஜர் அக்கௌண்ட்டா, அது மாதிரிதான். ஓகேங்களா? 18, அந்த 18 தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 18னா அது கூட ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா 23 வந்துடும். ஓகேங்களா? அப்ப இந்தியாவில மொத்தம் 18 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு, 23 தனியார் துறை வங்கிகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்ப தேசியமயமாக்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூலை 19, 1967. யாரோட பீரியட்னு கேட்டாங்கன்னா யாரு? இந்திரா காந்தி. ஓகே, இது நம்ம எத்தனாவது 5 இயர் பிளான்ல பார்த்தோம்? எத்தனாவது 5 இயர் பிளான்ல வந்து தேசியமயமாக்கினாங்கன்னு பார்த்தோம்? சொல்லுங்க. எத்தனாவது 5 இயர் பிளான்ல வங்கிகள்லாம் தேசியமயமாக்கினாங்கன்னு பார்த்தோம்? செகண்டா? வங்கிகள் தேசியமயமாக்கப்படுறது செகண்ட் 5 இயர் பிளான் தான்.
கரெக்டா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனாவது ஃபயர் பிளான்ட்? ஃபோர்த் ஃபயர் பிளான்ட். ஓகேங்களா, ஃபோர்த் ஃபயர் பிளான்ட். ஃபோர்த் தான். ஃபோர்த் ஃபயர் பிளான்ட்டை தான் 14 பேங்க்ஸை வந்து தேசியமயமாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, அது எப்போ டேட்னா, இந்த டேட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஜூலை 1969. ஓகேங்களா, 1969 இந்த டேட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேங்கை வந்து தேசியமயமாக்கிருப்பாங்க. ஃபோர்த்து ஃபயர் பிளான்ட், ஃபோர்த் ஃபயர் பிளான்ல தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட வைப்பு தொகை ஓகேங்களா, 50 கோடிக்கு மேல என்னென்ன பேங்க் எல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து தேசியமயமாக்கிட்டாங்க. ஓகேங்களா, அவங்களோட வைப்பு தொகை வந்து பாத்தீங்கன்னா 50 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா, இதுக்கு கேட்கலாம் எத்தனை கோடின்னு கேட்டாங்கன்னா 50 கோடிக்கு மேல இருக்கிற பேங்க் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கினாங்க. ஓகேங்களா, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 14 பேங்க் இருக்கு. ஓகேங்களா, அது பாத்தீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அலகாபாத் பேங்க். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலகாபாத் பேங்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. மூணாவது ஆக்கிறது பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனரா பேங்க். அப்புறம் மத்திய சென்ட்ரல் பேங்க். அப்புறம் தேனா பேங்க். ஓகேங்களா, தேனா பேங்க்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக்குனாங்க, இந்தியன் பேங்க். ஓகேங்களா, இந்தியன் பேங்க். அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிண்டிகேட் பேங்க். அப்புறம் யூனியன் பேங்க். அப்புறம் யுனைடெட் பேங்க். நெக்ஸ்ட் யூகோ பேங்க். அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இந்த 14 பேங்க் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனலைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 பேங்க் பண்ணிருப்பாங்க. அதோட வைப்பு தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 crore வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 200 crore வரும். ஓகேங்களா, அப்படி பாக்குறப்ப அது எந்த டேட்ல ஆக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன, ஏப்ரல் 15. ஓகேங்களா, ஏப்ரல் 15 1980. அது பாத்தீங்கன்னா 1969. இது பாத்தீங்கன்னா 1980. ஓகேங்களா, இந்த ரெண்டு டேட்டும் இம்பார்ட்டன்ட் இந்த பேர். அப்போ வந்து 200 கோடிக்கு மேல என்னென்ன பேங்க் இருந்துச்சுன்னு பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆந்திரா பேங்க். ஓகேங்களா, ஆந்திரா பேங்க். செகண்ட் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் பேங்க். தேர்டு பாத்தீங்கன்னா நியூ பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். ஃபிஃப்த்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் சிந்து பேங்க். அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயா பேங்க். ஓகேங்களா, அது மாதிரி இதுல வந்து மேட்ச்ல கேட்க மாட்டான். எதனா 4 கொடுத்துட்டு இதுல இருக்கிற 4 பேங்க் கொடுத்துட்டு இதுல இருக்கிற ஒரு பேங்க் கொடுத்துட்டு கம்பைன் பண்ணி கேட்போம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 6 பேங்கை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு 6 பேங்க் தெரிஞ்சுச்சா இது எல்லாத்து தானே அதுல வரும்னு தெரியும்ல. இதுல இல்லாத பேங்க் தான் அதுல வரும்னு. இந்த 6 பேங்க் மட்டும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயா பேங்க், பஞ்சாப் சிந்து வங்கி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் பேங்க், ஆந்திரா பேங்க். ஓகேங்களா, ஆந்திரா பேங்க். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 பேங்க் மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி கேட்டாலும் போட்டுடலாம். இதுல இருந்து அப்ப அதுல இல்லாத எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா. ஓகே, ஒரு தேசியமயமான நோக்கம் என்னன்னா நம்ம சமூக நலத்தை அடைவது. ஓகேங்களா, கவர்மெண்ட் மேல நமக்கு ஒரு நம்ம நம்பிக்கை வரணும். ஓகேங்களா, ஓரளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அதிகமா கவர்மெண்ட் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு சமூகத்துல வந்து ஒரு நல்ல நலத்தை அடைவது வந்து தேசியமயமாக்கப்பட்ட நோக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்தணும். ஓகேங்களா, பிரைவேட்டோட இது வந்து கட்டுப்படுத்தணும். தனியாரோட முற்றுரிமை, அவங்களோட ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் பிரைவேட். அதுக்காக வந்து பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 70% மக்கள் வந்து கிராமப்புறத்தெல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பேங்க் உதவியை வந்து கொண்டு வாங்க போனோம். அந்த ஒரு இதெல்லாம் பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, எல்லா கிராமத்துலையும் ஓரளவுக்கு ஈஸியா பேங்கிங் வந்து பக்கத்திலே இருக்கிற ஒரு 4 ஊருக்கு பக்கத்துல ஒரு பேங்க் அது மாதிரி வந்து இருக்கிறதுக்காக தான் 70% மக்கள் வந்து கிராமத்துல தான் இருக்காங்க இந்தியாவில். அப்படி பார்க்க அவங்களுக்கு வந்து வங்கி உதவி கிடைக்கணும். அதனால நேஷனலைஸ் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கெல்லாம் கடன் வழங்கணும். ஓகேங்களா, எல்லாம் பக்கத்துல போயிட்டு வட்டிக்கு வாங்காம பேங்க்ல போயிட்டு லோன் எடுக்கலாம். ஓகேங்களா, இருக்கிறத வச்சு. அதனால வேளாண் துறை மற்றும் பிற துறைகளுக்கு தேவையான கடன்கள் இதுக்காக பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணாங்க பேங்க். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த 1991 தொழில் கொள்கைக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதிக முன்னேற்றம் மக்கள் கிட்ட வந்து எப்போ வந்து அதிக முன்னேற்றம் வந்துச்சுன்னா இந்த 1991 எல்பிஜி சொன்னல நேஷனலைசேஷன் அத மாதிரி குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் லோக்கலைசேஷன் இது மாதிரி சொன்னல அத மாதிரி இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட அதிக முன்னேற்றம் வந்துச்சுன்னு சொல்றாங்க பேங்கிங் டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாத்துலயுமே அதிகமாக முன்னேற்றம் வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு 1991 தொழில் கொள்கைக்கு அப்புறம் தான் வந்து ஓகேங்களா. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தி பார்க்கலாமா. இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேங்கிங் பத்தி ஜென்ரலா பார்த்தோம். இப்ப ரிசர்வ் பேங்க் பத்தி பார்க்கணும். ஓகே, ரிசர்வ் பேங்கோட தலைமையகம் எங்க இருக்கு? ஆர்பிஐயோட தலைநகரம் தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஓகே, மும்பை. ஓகேங்களா, இப்ப இருக்கிற மகாராஷ்டிராவில் தான் மும்பைல இருக்கு. ஓகேங்களா, ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ். ஆர்பிஐயோட சேர்மன் யாரு இப்போதைக்கு இருக்கிற சேர்மன், கரண்டா இருக்கிற சேர்மன்? ஆர்பிஐயோட சேர்மன் பேர் என்ன இப்ப இருக்கிற சேர்மன்? சூப்பர், சக்தி காந்ததாஸ். சரி, பார்க்கலாம் அதை பத்தி. சக்தி காந்ததாஸ் தான் இப்ப இருக்கிற ஆர்பிஐயோட கவர்னர்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி ஓகே. கவர்னர் யாருன்னா சக்தி காந்ததாஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1934. ஓகேங்களா, 1934 வந்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அது மூலமா பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து இது பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, டெவலப் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போனா 1934ல இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் சொல்லிட்டு அந்த சட்டம் வந்து எதுல இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எந்த புக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, நம்ம டாக்டர் அம்பேத்கர் எழுதினார்ல பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வுகளும் சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா, புக்கு ஆய்வு கட்டுரை மாதிரி கட்டுரை எழுதியிருப்பார். அதை வந்து பேஸ் ஆஃப் பண்ணி தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம்ன்றது வந்து ஒண்ணு பண்ணாங்க. அந்த புக்கை எப்ப எழுதினாங்கன்னா 1923 எழுதியிருப்பாரு. இந்த ரிசர்வ் வங்கி சட்டத்தினால நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்த அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்து கேட்கலாம். ஓகேங்களா, அட்டவணை 3ல தான். ஓகேங்களா, அட்டவணை 3ல வந்து நம்ம ரிசர்வ் வங்கி சட்டம் மூலமா அட்டவணை 3ல தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சட்டம் மூலமா. அதுக்கப்புறம் பாக்குறப்ப ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் எப்ப டெவலப் பண்ணாங்க? சட்டம் வந்து 1934ல போட்டாங்க. அப்ப ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் எப்ப அமைச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 1935ல ஏப்ரல் 1. ஓகேங்களா, 1935ல ஏப்ரல் 1 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டேட் முக்கியம். 1935 ஏப்ரல் 1 இந்த டேட் முக்கியம். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன கமிஷன் வந்து பரிந்துரை செஞ்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷில்டன் கமிஷன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டியை பார்த்துருப்போம். ஓகேங்களா, பிரைவேட் பேங்க்குக்கு பொதுத்துறை வங்கிக்கு எந்த கமிட்டி வந்து பரிந்துரை செஞ்சிருக்கும் சொல்லுங்க. ஓகே, நரசிம்மன் கமிட்டி வந்து டட்டு வந்து எல்பிஜி. ஓகேங்களா, எல்பிஜி தான் டட்டு. ஓகேங்களா, டட் குழு. பொதுத்துறை வங்கினாலே நரசிம்மன் கமிட்டி தான். ஓகேங்களா, அது மாதிரி ஆர்பிஐனாலே ஷில்டன் யங் கமிஷன். ஓகேங்களா, ஷில்டன் யங் கமிஷன் பரிந்துரை, அவங்களோட பரிந்துரைப்படி தான் நம்ம ஆர்பிஐ வந்து ஓபன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ ஓபன் பண்ணதுக்கு 5 கோடி 5 crore வந்து என்ன பண்ணாங்கன்னா 5 லட்சம் ஷேரா போட்டாங்க. ஓகேங்களா, 5 lakhs ஷேர் போட்டு அதை வந்து ஒருத்தவங்களுக்கு 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர். அப்ப 5 லட்சம் பேர் வந்து 100 ரூபாய் கொடுத்து இந்த ஷேரை வாங்கியிருப்பாங்க. அது ஆர்பிஐ வந்து ஓபன் பண்ணாங்க. அது ஓபன் பண்ண செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா 5 crore 5 கோடி முதலீடு போட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஆர்பிஐ ஓபன் பண்றது. ஓகேங்களா, ஆர்பிஐயோட முதல் ஆளுநர். ஓகேங்களா, ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்போர்டு ஸ்மித். ஓகேங்களா, ஆஸ்போர்டு ஸ்மித் தான் ஆர்பிஐயோட முதல் ஆளுநர். அவர் எப்ப ஆளுநராக இருந்துச்சுன்னா 1935 ஓபன் பண்றப்ப யார் ஆளுநரா இருப்பாருன்னா ஆஸ்போர்டு ஸ்மித். ஓகேங்க, அத மாதிரி பாத்தீங்கன்னா முதல் இந்திய ஆளுநர் யாரு? முதல் இந்திய ஆளுநர் யாருன்னா
சிடி தேஷ்முக். ஓகேங்களா, சிடி தேஷ்முக் தான் இந்திய ஆளுநர். ஓகேங்களா, இது கேட்கலாம். ஆர்பிஐயோட மாதிரி இந்திய ஆளுநர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் குவார்டர்ஸ். ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எப்போன்னா 1937ல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா கல்கத்தாவில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆர்பிஐ. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு வந்து மாத்திட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் மும்பையில் தான் இருக்கு. ஓகேங்களா, அது எப்பன்னா தலைமை அலுவலகம் பார்த்தீங்கன்னா 1937ல. ஓகேங்களா, 1937ல ஆர்பிஐயோட தலைமை அலுவலகம் கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுவும் இம்பார்ட்டன்ட், எப்ப மாத்தினாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்பிஐ எப்ப நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க. ஆர்பிஐ எப்ப நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க? நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஓகேங்களா, ஜனவரி 1 1949. ஓகேங்களா, ஜனவரி 1 1949 அப்பதான் ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தற்போதைய ஆளுநர் கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்த தாஸ். ஓகேங்களா, ஆனா துணை ஆளுநர்கள். ஓகேங்களா, துணை ஆளுநர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, 4 பேர் வந்து 4 மண்டலமா பிரிச்சிருப்பாங்க. 4 பேருக்கு 4 மண்டலத்துக்கு 4 துணை ஆளுநர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடைசி நிலை கடன் ஈவோன்னு சொல்லுவாங்க. மீனிங் நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா, அந்த கடைசி நிலை கடன் ஈவோன்னா என்னன்னா இப்போ வந்து நம்ம ஃபைனலா எல்லா பேங்க்குக்கும் ஒரு சப்போஸ் கடன் ஒரு பேங்க் வந்து திவால் ஆக போகுதுன்னா அவங்களோட கடைசி இதுவா யார் இருப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் இருப்பாங்க. ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. ஓகேங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடைசி நிலை கடன் ஈவோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஆர்பிஐயோட ஸ்பீச்சஸ் பத்தி நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா சொல்லலாம், அவங்களோட பணிகள் பத்தி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ் அவர் முக்கியம். எத்தனை துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்கன்னா 4 துணை ஆளுநர்கள். அது மாதிரி எத்தனை மண்டலமா பிரிச்சிருப்பாங்கன்னா ஆர்பிஐ 4 மண்டலமா பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டது 1949. தலைமை அலுவலகம் எப்படின்னா 1937. முதல் ஆளுநர் எப்படின்னா ஆஸ்போர்ட் ஸ்மித் 1935ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய ஆளுநர்னா சிடி தேஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை கோடினா 5 கோடி. நெக்ஸ்ட் சில்டன் அண்ட் கமிஷன் பரிந்துரை எப்ப இருப்பாங்கன்னா 1935 ஏப்ரல் 1ல பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதுல பாயிண்ட் ஆர்பிஐல இவ்வளவு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஆர்பிஐ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மைய வங்கின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்தியாவோட மைய வங்கி, இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க். ஓகே, இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ தான் பாத்தீங்கன்னா இந்தியா சென்ட்ரல் பேங்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் புழக்கத்துல மக்கள் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு ஆர்பிஐ அச்சடிச்சதுல இருந்து ஒரு 80%, 85% மணி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கு, புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீதி ரிமைனிங் 50% வந்து பேங்கே இன்னும் ஆர்பிஐ கிட்டயே இருக்கு, அது என்ன வெளிவிடல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எத்தனை பர்சன்டேஜ் புழக்கத்துல இருக்குன்னு கேட்டாங்கன்னா 85%. ஓகேங்களா, அது மாதிரி எத்தனை லட்சம் கோடி இந்த 2018 to 19 டைம்ல எவ்வளவு லட்சம் கோடி புழக்கத்துல இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 19. ஓகேங்களா, 19 லட்சம் கோடி வந்து 19 லட்சம் கோடி வந்து புழக்கத்துல இருக்கதா சொல்றாங்க. 2018ல இருந்து 2019 அந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா, அது மாதிரி ஆர்பிஐ பணப்பொறுப்பு அப்ப ஆர்பிஐக்கு வந்துச்சுன்னா ஆர்பிஐ ஓபன் பண்ணோடனே வந்துட்டு இருக்கும். அது எப்பன்னா 1935. ஓகேங்களா, 1935ல தான் ஆர்பிஐக்கு வந்து பணப்பொறுப்பு வந்துச்சு ஃபர்ஸ்ட். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே எப்போ ₹1 ₹2 ஃபர்ஸ்ட் அச்சடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 1917. ஓகேங்களா, 1917ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ₹1 ₹2 அச்சடிச்சிருப்பாங்க. அது மாதிரி எங்கெங்க அச்சகம் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 1925ல மகாராஷ்டிரா. ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் அச்சகம் வந்து 1925ல ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1974ல தேவாசிஸ் எம்பி தேவாசிஸ் அச்சகம் வந்து எப்போ ஓபன் பண்ணிருப்பாங்கன்னா 1974. ஓகேங்களா, 1990ல வந்து கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் அச்சகம். ஓகேங்களா, மைசூர் அச்சகம் எப்போ ஓபன் பண்ணியிருப்பாங்கன்னா 1990ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு
அச்சகம் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது இருந்திருக்கும், ஆர்பிஐ இருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு அச்சகம் இருந்திருக்கும். அது பேர் தான் எப்படின்னா சல்பானி அச்சகம். ஓகேங்களா? சல்பானி அச்சகம் வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? கர்நாடகாவில் வந்து மைசூர்ல இருக்கிற மைசூர் அச்சகம். ஓகேங்களா? எம்பி தேவாசிஸ் அச்சகம் வந்து 1974ல 1925ல வந்து ஓகேங்களா? இந்த நாளும் தான் பணத்தை வந்து அச்சடிக்கிறதுக்கான அச்சகம். ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எந்தெந்த நாட்டோட பணத்தெல்லாம் அச்சடிச்சு தராங்கன்னு கேட்டாங்கன்னா, எந்தெந்த நாட்டுக்கு இங்க பணம் அச்சடிச்சு அங்க தராங்கன்னு கேட்டாங்கன்னா, இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் என்னன்னா ஸ்ரீலங்காவுக்கு நம்ம இங்க இருந்து பணத்தை அது ஒரு இது மாதிரி போட்டு ஒப்பந்தம் மாதிரி போட்டு அடிச்சு தருவாங்க. ஓகேங்களா? இவ்வளவு அடிச்சு தந்தீங்கன்னா இவ்வளவு தரம் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நாட்டுல அச்சடிச்சா ஈஸியா கள்ள நோட்டு உருவாயிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம நாட்டுல வந்து அச்சடிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு நம்ம அச்சடிச்சு தரோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூட்டானுக்கும் அச்சடிச்சு எல்லாமே நம்ம பக்கத்து நாடுகள். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈராக்கும் நம்ம அச்சடிச்சு தரோம். ஆப்பிரிக்காவுக்கும் அச்சடிச்சு தரோம். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டேட் வந்து 4 கண்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்புறம் அவங்களுக்கு மூலமா ஒரு ஒப்பந்தத்து மூலமா நம்ம அச்சடிச்சு தரோம். அத மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து எத்தனை ரூபாய் வரைக்கும் அச்சடிக்க இப்ப 2000 ரூபாய் தாள் இருக்குல்ல, அது மாதிரி எத்தனை ரூபாய் தாள் வரைக்கும் அச்சடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 10,000 வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து வேர்ல்டு பேங்க் தான் பணம் இது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஆனா நம்ம எவ்வளவு அச்சடிக்கிறோம்? 2000 ரூபாய் 2000 வரைக்கும் தான் நம்ம அச்சடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனா 10,000 வரைக்குமே அச்சடிக்கலாம். முகவல் ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆர்பிஐயோட பணிகள் பார்க்கலாமா? இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஆர்பிஐயோட பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் பணம் அச்சடிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப ஆர்பிஐயோட பணிகள் எல்லாம் பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஆர்பிஐயோட பணிகள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு கேட்டாங்கன்னா காகித பணத்தை வெளியிடணும். ஓகேங்களா? காகித பணத்தை வெளியிடணும்னா நம்மளோட பேப்பர் மணி இருக்குல்ல. ஆமா, ஸ்ரீலங்கா பூட்டானுக்கு எல்லாமே நம்ம வந்து பணம் அச்சடிச்சு தரோம். ஓகேங்களா? ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்பிரிக்கா, ஈராக். ஓகேங்களா? இந்த 4 நாட்டுக்குமே நம்ம தான் பணத்தை வந்து அச்சடிச்சு தரோம். ஓகேங்களா? அடுத்தது ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் பணி என்னன்னா காகித பணத்தை வெளியிடுதல். அப்ப காயின்ஸ் எல்லாம் யார் அச்சடிப்பாங்க? காயின்ஸ் எல்லாம் யார் அச்சடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சகம் தான் பாத்தீங்கன்னா நாணயத்தெல்லாம் ஒரு ரூபாய் காகித பணத்தை தவிர நாணயம் எல்லாத்தையுமே யாரு வந்து அச்சடிச்சு தருவாங்கன்னா நிதி அமைச்சகம் தான் அச்சடிச்சு தருவாங்க. மட்டும்தான் ஆர்பிஐ வந்து அச்சடிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வேணாலும் நம்ம அச்சடிச்சுக்கலாமா? பணத்தை அச்சிடு பணத்தை வந்து அச்சிடுவாங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் வெளியிட்டுக்கலாமா? நமக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே வெளியிட்டுக்கலாமா? அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? பணம் அச்சடிக்கிறதுல எதை வந்து டிபெண்ட் பண்ணி எதனோட அடிப்படையில் நம்ம பணத்தை அச்சடிக்கணும்னு கேட்டாங்கன்னா ஜிடிபி. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு ஜிடிபி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளோட பணத்தை வந்து அச்சடிக்கணும். ஓகேங்களா? அத மாதிரி ஃபாரின் அந்நிய செலாவணி இருப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளிநாட்டுல நம்ம நாட்டோட சொத்து எவ்வளவு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம வந்து பணத்தை அச்சடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து எதன் அடிப்படையில் பணத்தை வெளியிடுவோம்னு கேட்டாங்கன்னா அதுக்கான இத ஜிடிபி உற்பத்தி அடிப்படையிலும் அந்நிய செலாவணி இருப்பு அடிப்படையிலும் நம்ம வந்து காகித பணத்தை வெளியிடும். ஓகேங்களா? இது கேட்கலாம். இது எல்லாமே இதுக்கப்புறம் நான் கேட்கறதுக்குள்ளவே ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்கலாம். எக்ஸாம்ல வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்கலாம். இதுக்கப்புறம் டைரக்ட் கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் வச்சு எக்கனாமினாலே ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கேட்போம். அதனால ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அத மாதிரி ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து என்ன செயல்படுதுன்னா அரசின் வழியாக செயல்படுது. ஓகேங்களா? அரசின் வங்கினா என்ன? நம்ம கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதுக்கு எங்க கடன் சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இப்ப மணி வந்து இல்ல, அப்ப அது யாருக்கிட்ட கடன் வாங்கும்? ஆர்பிஐ கிட்ட தான் கடன் வாங்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் கடன் வாங்கும். அதனால இந்த ஆர்பிஐ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அரசின் வங்கியாக செயல்படுகிறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அரசோட வங்கி எதுனா ஆர்பிஐ தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் பேங்க் வந்து ஆர்பிஐ தான். ஓகேங்களா? அத மாதிரி பாத்தீங்கன்னா முழுமையான அரசு வங்கி இது வந்து பாத்தீங்கன்னா 100% இதோட ஷேர்ஸ் எல்லாமே என்னன்னா கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான். ஓகேங்களா? பிரைவேட் கிட்ட கிடையாது. இதனோட ஷேர்ஸ் ஆர்பிஐயோட ஷேர்ஸ் எல்லாமே
இப்போதைக்கு கவர்மெண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் வந்து வித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1949க்கு அப்புறம் எல்லாமே 100% வந்து இது பியூர்லி கவர்மெண்ட் பேங்க் தான் ஆர்பிஐ. ஓகேங்களா? மற்ற எஸ்பிஐ எல்லாம் கேட்பாங்க. எஸ்பிஐ எல்லாம் பியூர் கவர்மெண்ட் பேங்கான்னு கேட்பாங்க. அது வந்து பியூர்லி கவர்மெண்ட் பேங்க் கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 58% தான் கவர்மெண்டோட இது இருக்கும். ரிமைனிங் வந்து பிரைவேட் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 100% கவர்மெண்ட் பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண அதிகார அமைப்பு. நம்ம மணிக்குனாலே யார் அதிகாரம் பண்ணுவா? ஆர்பிஐ. ஓகேங்களா? அத மாதிரி பாத்தீங்கன்னா பண அளிப்பினை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? ஒரு பேங்க்லாம் எவ்வளவு கடன் கொடுக்கலாம், எவ்வளவு கடன் வாங்கலாம், அது மாதிரி பாத்தீங்கன்னா பணத்தை வந்து கட்டுப்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா? அத மாதிரி பார்த்து பணத்தோட நிலைத்தன்மை. ஓகேங்களா? பணத்தோட வேல்யூ அது ஏறுது இறங்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிலைத்தன்மை கரெக்டா மணியோட வேல்யூ வந்து கரெக்டான இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலைத்தன்மையை ஏற்படுத்துறது வந்து பண அதிகார அமைப்பு. அதுவுமே ஆர்பிஐ தான். ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். ஓகேங்க, பணவீக்கம் பணமாட்டம் பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வங்கி அமைப்பு பேங்கோட ஸ்ட்ரக்சரை வந்து உறுதியாக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருந்தாதான் அந்த பேங்க் வந்து என்ன சொல்றது ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுல போனாதான் நம்மளால கொஸ்டின்ஸ் சப்போஸ் நம்ம அமௌண்ட்டை போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுவே ஆர்பிஐ கிட்ட கேட்கலாம். மற்ற பேங்க் கிட்ட ஆர்பிஐ கண்ட்ரோல் இல்லாத பேங்க் கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் பார்த்தானா வங்கி அமைப்புன்னு சொல்லலாம். வங்கி அமைப்பு உறுதியாக்குதல் எதுனா இது எல்லாமே ஆர்பிஐ தான். இதோட ஸ்கீம் எல்லாமே ஆர்பிஐ தான் பண்ணும். ஓகேங்களா? பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும், பணத்தோட நிலைத்தன்மையை உறுதியாக்கும், அப்புறம் பண அளிப்பை வந்து கட்டுப்படுத்தும், வங்கி அமைப்பை உறுதியாக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண அதிகார அமைப்பு ஆர்பிஐயோட பண அதிகார அமைப்பு ஸ்கீம்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் பணத்தை யார் வெளியிட்டாங்க சொல்லுங்க? ஷெர்ஷா சூர். ஓகேங்களா? ஷெர்ஷா சூர் தான் என்னன்னா ₹1க்கு 40 செம்பு நாணயம். ஓகேங்க, இப்போதைக்கு ₹1. அப்ப வந்து 40 செம்பு நாணயம் தான் இப்போதைக்கு ₹1க்கு 40 செம்பு நாணயம்னு சொல்லிட்டு முதல்ல வெளியிட்டது யாருன்னா ஷெர்ஷா சூர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரௌப்பியா. ஓகேங்க, ரௌப்பியான்றது வந்து என்ன வேர்டுன்னு கேட்டாங்கன்னா சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத வேர்டு. இந்த ரௌப்பியான்ற வேர்டுல தான் ரூபாய்னு என்ற சொல் வந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்க, ரௌப்பியான்ற வேர்டுல இருந்து தான் ரூபாய் என்ற சொல் தோன்றியதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரூபாய்னா என்னன்னா வெள்ளி நாணயம் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த காலத்துல ரூபாய்னா வெள்ளி நாணயம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை வெளியிட்ட அச்சடித்த வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லுவீங்க? முதல்ல பணத்தை அச்சடிச்ச வங்கி எதுனா வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. ஓகேங்களா? இந்த 3 வங்கி தான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பணத்தை அச்சடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இப்ப நம்ம பேப்பர் இருக்குல்ல, நம்மளோட பணத்தாள் இருக்குல்ல, அதுல வந்து எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. நம்மளோட பேப்பர்ல வந்து பணத்தால வந்து மணியில வந்து எத்தனை லாங்குவேஜ் வந்து இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. டெய்லியுமே நம்ம காசை பாக்குறோம். டெய்லியுமே நம்ம காசை பாக்குறோம். அதுல வந்து எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? ஒரு சரி, டோட்டலா நம்ம அரசியல் அமைப்புல இருக்கிற லாங்குவேஜ் எவ்வளவு? அரசியல் அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ் எவ்வளவு? 22. ஓகேங்களா? 22 தான் நம்ம அரசியல் அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ். அப்போ நம்மளோட பேப்பர்ல எத்தனை லாங்குவேஜ் இப்ப கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? நம்மளோட பணத்தாள மணி பேப்பர் கரெக்டா நோட் இருந்தா கூட இருப்பாரு. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஹிந்தி வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும். ஆனா ஒரு நோட்டு ஃபுல்லாவே ஒரு 10 ரூபா தாள் தான் எடுத்து பாருங்க. எல்லாம் கரெக்டா எண்ணி சொல்லுங்க, எத்தனை இருக்கும்? பாருங்க, ஒரு 10 ரூபா எல்லாம் நெட்ல அடிச்சு பாருங்க. நெட்ல வந்து ஒரு 10 ரூபா தாள் போட்டீங்கன்னா வரும். அதுல எண்ணி பாருங்க எத்தனை வரும், எத்தனை இருக்கு. 15. யாருமே கரெக்டா ஆன்சர் சொல்லல. டெய்லியுமே நம்ம பேப்பர் பாக்குறோம். டெய்லியுமே நம்ம காசை பாக்குறோம். ஆனா ஒரு நாளாச்சும் நம்ம எண்ணி இருப்போமா?
15 வந்து பேக் சைடில் இருக்கும். ஓகேங்களா? நான் கேட்டது வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். டோட்டல் லாங்குவேஜ் ஒரு பணத்தாளில் எத்தனை இருக்கும்? 15 வந்து பேக் சைடில் இருக்கும். ஓகே, 17. ஓகேங்களா? 17 தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நம்மளோட இது வந்து 17 இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட இந்திய ஓகே, நம்மளோட இந்திய வந்து எதுக்கு அவ்வளோ லாங்குவேஜ் கொடுக்குறாங்கன்னா, இந்தியாவோட பன்முகத்தன்மை. இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்மளோட 17 மொழிகள், 17 மொழிகள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுல இருக்கும். நம்மளோட காகிதத்தில் பணத்தாள் இருக்கும். ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல 2 இருக்கும். அது என்னன்னா இங்கிலீஷும் ஹிந்தியும். பேக் பேஜ்ல 15 இருக்கும். ஓகேங்களா? அப்போ டோட்டலா 17 மொழிகள். ஓகேங்களா? 17 மொழிகள்ல நம்மளோட வந்து இந்திய ரூபாயை வந்து அச்சடிக்கிறது. ஓகேங்களா? அதோட லாங்குவேஜ் வந்து அதுல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்கி உரிமங்கள் வழங்குவர். ஓகேங்களா? ஒரு வங்கி ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கிட்ட போயிட்டு ரைட்ஸ் வாங்கணும், உரிமை வாங்கணும்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் போயிட்டு வாங்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து புதுசா இப்போ ஒரு பிரைவேட் பேங்க் ஓபன் பண்ண போறோம். நம்ம யார்கிட்ட போகணும்? போயிட்டு ஆர்பிஐ கிட்ட தான் அதுக்கான பர்மிஷன்ஸ் வந்து வாங்கணும். ஓகேங்களா? அது வந்து ஆர்பிஐயோட அதோட அவங்க வந்து சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நோக்கம், குறிக்கோள்கள் அத மாதிரிலாம் சில வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நீங்க பேங்க் ஓபன் பண்ணணும்னா இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா வங்கி முறைப்படுத்துதல் சட்டத்துல பார்ட் 22ல இருக்கும். பிரிவு 22ல இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரிவு முக்கியம். ஓகேங்களா? வங்கி முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22ல படி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு வங்கியும் மைய வங்கியோட உரிமை பெற வேண்டும். ஓகேங்களா? ஆர்பிஐ கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். இது வந்து இப்ப எங்க இருக்குன்னா வங்கி முறைப்படுத்துதல் சட்டத்துல பிரிவு 22ல வந்து இருக்கு. அதனால என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து வங்கி உரிமங்கள் வழங்குபவர்னு சொல்லிட்டு யார சொல்றோம்னா ஆர்பிஐன்னு சொல்றோம். ஓகேங்களா? எப்படி தெரியுமா கேட்பான்? ஆர்பிஐயோட பணிகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பணி கொண்டுவோம். ஆர்பிஐ வந்து வங்கிகளின் வங்கி சொல்றோம், வங்கி உரிமங்கள் வழங்குபவர்னு சொல்றோம். இத மாதிரி ஒரு 4 கொடுத்துட்டு இது எது எதெல்லாம் பொருந்தும், எதனால நம்ம வங்கியை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கலாம். ஓகேங்களா? வங்கி உரிமம் ஒருவர் இந்த சட்டத்தின் மூலம் இந்த சட்டத்தை கொடுத்துட்டு வங்கி நெறிமுறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வங்கியும் மத்திய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று சொல்லிட்டு காரணம் வந்து ஏன்னா ரிசர்வ் வங்கி தான் வங்கி உரிமங்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூற்று காரணமா சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பிரிவை மாத்தி சொல்லலாம். ஓகேங்களா? இத மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் இதுல கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வங்கிகளின் வங்கினா என்ன அர்த்தம்? எல்லாத்தோட பேங்கோட ஹெட் பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா தலைமை வங்கி. இப்ப எல்லாத்தோட பேங்கோட தலைமை வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஒவ்வொரு பேங்க்குமே நம்ம ஆர்பிஐ கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தோட பேங்கோட தலைமை வங்கி எதுன்னா வங்கிகளின் வங்கின்னு எதை சொல்றேன்னா நம்மளோட ஆர்பிஐ தான் சொல்றேன். ஓகேங்களா? அது மாதிரி ஏன் சொல்றேன்னா வங்கிகளுக்கு தேவையான கடன்களை ஆர்பிஐ தான் தரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் வந்து டெபாசிட் ஆர்பிஐல இவ்வளவு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும். அதோட பேங்கோட வைப்புகளை வந்து ஆர்பிஐ வந்து ஏற்குது. ஓகேங்களா? இவ்வளவு தூரம் பேங்க் வந்து கட்டணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். அது மாதிரி சொல்றதுதான். அதனால வந்து ஆர்பிஐ வந்து என்னன்னு சொல்றோம்னா வங்கிகளின் வங்கின்னு சொல்றோம். ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்களா கடைசி நிலைக்கடன் ஈவோன். ஓகேங்களா? கடைசி நிலைக்கடன் ஈவோன்னா என்ன? கடைசி நிலைக்கடன் ஈவோன்னா ஒரு வணிக வங்கி. வணிக வங்கினா எதை சொல்லுவோம்? பிரைவேட் பேங்க் தான் வணிக வங்கின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பிரைவேட் பேங்க்ல நிதி சிக்கல் இருக்கு, அந்த பேங்கே திவாலா போற ஸ்டேஜ்ல இருக்குன்னா அவங்களோட தீர்க்கவே முடியல அந்த நிதி சிக்கலை, அவ்வளோ கடன் சுமை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு ஈட்டு கடன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சம் அமௌண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணும் கொடுத்து. அப்படி இதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி நிலைக்கடன் ஈவோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால்தான் கடைசி நிலைக்கடன் ஈவோன்னு ஆர்பிஐ சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தீர்வாக செயல்படுகிறது. தீர்வாக செயல்படுகிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பேங்க்ல இருந்து இந்தியன் பேங்க்ல ஒருத்தவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதுவே நம்ம வந்து ஸ்டேட் பேங்க்ல இருக்கவங்களுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கிறப்ப 2 வங்கிக்கு நடுவுல எந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக டிரான்சாக்ஷன் பண்றப்ப ஒரு வங்கிக்கும் இன்னொரு வங்கிக்கும் நிறைய நடக்கிற பரிவர்த்தனை டிரான்சாக்ஷனை வந்து எத்தனை தீர்வகங்கள் போட்டிருக்காங்கன்னா மொத்தம் 14 தீர்வகம். ஓகேங்களா? கேட்கலாம் எத்தனை? மொத்தம் 14 தீர்வகங்கள் வந்து நம்ம மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்த 14 தீர்வகங்கள் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா அந்நிய செலாவணியின் பாதுகாவலர்.
ஓகேங்களா. அந்நிய செலாவணியின் பாதுகாவல்னா என்ன? நம்ம வந்து சில நாட்டுல வந்து சொத்துக்கள்லாம் வச்சிருப்போம்ல, அதை வந்து யார் பாதுகாப்பாங்கன்னா, இப்ப என்ன இந்தியாவோட சொத்து வந்து சில நாட்டுல இருக்கும். ஓகேங்களா. இப்ப பங்களாதேஷ்ல நம்ம ஒரு பவர் பிளான்ட் வச்சிருக்கோம். நேபாளத்துல நம்மளோட பவர் பிளான்ட் ஒண்ணு வச்சிருக்கோம். அத மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட சொத்து வந்து வெளிநாட்டுல இருக்கும். ஓகேங்களா. அதுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு செய்யலாம்னா நம்மளோட ஆர்பிஐ தான். ஓகேங்களா. அந்நிய செலாவணினா வெளிநாட்டுல இருக்கிற நம்மளோட இந்தியாவோட சொத்து மதிப்பு ஆர்பிஐ தான் பாதுகாக்கும். ஓகேங்களா. அது வந்து எது யூஸ் ஆகும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம். அது எப்ப போட்டாங்கன்னா 1999. ஓகேங்களா. 1999 தான் இந்த சட்டத்தை போட்டு வந்து சட்டம் இயர் முக்கியம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம்னு இருக்கு. ஓகேங்களா. கட்டுப்பாட்டு சட்டம்னா 1974. அதுவே அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம்னா 1999. ஓகேங்களா. இந்த 2 இயரும் முக்கியம். ஓகேங்களா. மாத்தி கொடுப்பான். இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் புக்ல, பாத்துக்கோங்க. அடுத்தது அந்நிய பணத்திற்கு எதிரான இந்திய ரூபாயின் பரிமாற்ற விகிதத்தை நிலைப்படுத்துகிறது. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அமெரிக்கா டாலர் இருக்குல்ல, அமெரிக்கா டாலர் இருக்குன்னா நம்மளோட இந்திய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு டாலருக்கு நம்மளோட இந்திய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அதை வந்து கரெக்டா நிலைப்படுத்தும். ஓகேங்களா. இப்போ ஒரு டாலருக்கு நம்மளோட இந்திய மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா அதை வந்து அதுல இருந்து குறையாம இல்லைன்னா அதிகப்படுத்தலாம். ஆனா அதுல இருந்து குறையாம பாத்துக்கிறது யார் பண்ணுவாங்கன்னா நம்ம ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்ம ஆர்பிஐ தான். யாருன்னா வெளிநாட்டுல இருக்கீங்களா? ஆர்பிஐ நம்மளோட டாலரோட மதிப்பு எவ்வளவு வரும் இந்திய ரூபாயில்? யாருன்னா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. நீ உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? ஒரு டாலரோட இந்திய மதிப்பு எவ்வளவு? ஓகே, 82 rupees. 80 plus RS. ஓகே, 82 ரூபா போல. ஓகேங்களா. ஒரு டாலர்னா இந்திய ருபீஸ்ல 82 ரூபா போல. ஓகேங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. அந்நிய பணத்திற்கு எதிரான இந்திய ரூபாயின் வந்து நிலைப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அது வெளிநாட்டு பணங்களை அவ்வப்போது வாங்கி விற்கிறது. ஓகேங்களா. நமக்கு இப்ப நம்ம நாட்டு பணத்தை வெளியில யாருக்குன்னா நீங்க அனுப்புறீங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு யாருன்னா இந்தியா ருபீஸ்ல அனுப்புறாங்க. அதெல்லாம் எதை பண்ணுன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா. அதை வந்து கட்டுப்படுத்தும். ஓகேங்களா. ஆர்பிஐ வந்து பிரைவேட் பேங்கை கட்டுப்படுத்தும். வணிக வங்கி வணிக வங்கியில நீங்க சில பேங்க் எல்லாம் ஆர்பிஐ சொல்ற பேங்க் எல்லாம் நம்ம போயிட்டு மாத்திக்கலாம் பணத்தை. ஓகேங்களா. ஃபாரின் பணமா அப்படி பண்றப்ப அதுக்கு வந்து யார் கட்டுப்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஆர்பிஐ தான். ஓகேங்களா. ஆர்பிஐ தான் கட்டும். வெளிநாட்டு பணங்களை அவ்வப்போது வாங்கி விற்கிறது. சப்போஸ் பார்த்தோன்னா வெளிநாட்டுல பணத்தோட மதிப்பு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம வாங்கிடுறாங்க. சாரி, வெளிநாட்டோட பணத்தோட மதிப்பு கம்மியா இருக்குன்னா அப்ப நம்ம வந்து வெளிநாட்டோட பணத்தை வாங்கிடுறோம். சப்போஸ் அது அதிகமா இருக்கிற டைம்ல நம்ம அந்த ஷேரை வித்தனா நம்மளுக்கு தானே லாபம். அதுதான் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பணங்களை அவ்வப்போது வாங்கி விற்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது. பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறதுனா என்ன? ஓகே, நம்ம பொருளாதாரம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டிருக்கும். அதை வச்சு எதை கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தேசிய வருவாய், செலவு, வேலை வாய்ப்பு, சேமிப்பு, முதலீடு போன்ற குறியீடுகள்லாம் எது கண்காணிக்குதுன்னா நம்மளோட ஆர்பிஐ தான் கண்காணிக்கும். நம்மளோட பொருளாதாரத்தையே யார் கண்காணிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ தான் நம்மளோட பொருளாதாரத்தை கண்காணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்குது. ஓகேங்களா. இப்ப கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, நம்ம கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே யார் மெயின்டைன் பண்றான்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா. கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டோட பத்திரம், அவங்களோட ஒரிஜினல் பத்திரம் இருக்கும்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதோட லைசன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி யார் வந்து நிர்வகிக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா. குறிப்பிட்ட சதவிகிதத்தினை சொத்துக்கள் பொறுப்புகளை அரசின் கடன் பத்திரங்கள். ஓகேங்களா. சம் பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐ வந்து பொறுப்புல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செலுத்துதல்கள் மற்றும் தீர்வு செய்வதன் நெறியாளர்களாகவும் மேலாளர்களாகவும் செயல்படுகிறது. ஆர்பிஐ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எது யூஸ் பண்றாங்கன்னா இந்த ஆக்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. என்ன ஆக்ட்னா த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. இது எப்போ போட்டாங்கன்னா 2005ல போட்டிருப்பாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 2007ல வந்துருக்கும். இந்த ஆக்ட் எல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா. இயர் கேட்கலாம். ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா நெறியாளர்கள், வங்கிகளோட நெறியாளர்களாகவும் மேலாளர்களாகவும் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆர்பிஐ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஆர்பிஐ வங்கி நெறிமுறை சட்டம். ஓகேங்களா? வங்கி நெறிமுறை சட்டம் எப்போ போட்டாங்கன்னா 1949 தான். ஓகேங்களா? ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டப்பதான் இந்த வங்கி நெறிமுறை சட்டத்தை போட்டிருப்பாங்க. இந்த இயர் முக்கியம். ஓகேங்களா? 1949 வந்து இந்த இயர் முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேம்பாட்டு பணி. மேம்பாட்டு பணின்னா என்னன்னா சிறந்த வங்கி அமைப்பு. ஓகேங்களா? சில பணிலாம் என்னன்னா வங்கி அமைப்பு. வங்கியை வந்து ஒரு ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? சிறந்த வங்கி அமைப்பு. இந்தியா ஃபுல்லா வங்கிகள் வந்து அதோட செயல்பாடு எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுல முக்கிய பங்கு யாருன்னா ஆர்பிஐக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? வேற என்னன்னா ஆர்பிஐ கிட்ட வந்து சில ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணுன்னா நாட்டோட நிதி சிக்கல்கள் நிதி சேவையை பத்தி தனிசா ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா ஆர்பிஐயோட சில ஸ்கூல் காலேஜஸ்லாம் மெயின்டைன் பண்ணும் ஆய்வு நிறுவனத்தெல்லாம். ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட மேம்பாட்டு பணின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆர்பிஐ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட பணிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட நிதி சேவை அது எல்லாத்துக்குமே ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சு நடத்துறாங்க ஆர்பிஐ. ஒரு ஸ்கூலாகவும் காலேஜ்லயும் ஒரு கோர்ஸ் மாதிரி பண்றதுதான் என்னன்னா ஆர்பிஐயோட மேம்பாட்டு பணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பணவியல் மற்றும் ஓகேங்களா? இது என்னன்னா புள்ளி விவரங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம்னா காலம் மாசத்துக்கு ஒரு டைம். ஓகேங்களா? புள்ளி விவரத்தெல்லாம் வெளியிடும். ஓகேங்களா? அது எந்த இதுல நேம்ல வெளியிடும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புல்லட்டின். ஓகேங்களா? இந்த ஸ்கீம்ல வந்து இதுதான் அந்த கொள்கை பேர். ஓகேங்களா? ஸ்கீம் பேர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புல்லட்டின். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மொத்த வருமானம் காலாண்டு வருமானம் மாத ஆண்டு விவரம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த புள்ளி விவரத்தெல்லாம் யார் சேகரிப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் சேகரிக்கும். இந்தியாவோட புள்ளி விவரம் எல்லாத்தையும் யார் சேகரிப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் சேகரிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர். ஓகேங்களா? பணத்தை பண்ணிய பணத்தெல்லாம் நம்ம இந்தியாவில் பண்றோம். இந்தியோட பணத்தை வந்து ஃபாரின் மணியா சேஞ்ச் பண்றோம்னா அதுக்கு வந்து யாரு நெறியாளரா மேலாளரா இருப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சர்வதேச பண நிதியம் சொல்லுவாங்க IMF. அதோட இந்திய உறுப்பினரா யார் சர்வதேச பண நிதியம்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு இருக்கும். அந்த உலகத்துல நம்ம இந்தியா சார்பா யாரு இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ தான் இந்தியாவோட பிரதிநிதியா செயல்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணியை மேலாண்மை பண்ணுது. அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலாவணி விற்பனையாளர்களாக வணிக வங்கிகளை நெறிப்படுத்துகிறது. நான் தான் சொன்னல ஃபாரின் மணியா சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இப்ப இங்க இருந்து சிங்கப்பூர் போறோம். அதுக்கு என்ன மணியோ நம்ம இங்க இருந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்கு வந்து பிரைவேட் பேங்க்குக்கு யாரு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா இந்த பிரைவேட் பேங்க் எல்லாம் நீங்க போய் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா ஆர்பிஐ தான் பிரைவேட் பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். ஓகேங்களா? வங்கி குறை தீர்ப்பாய திட்டம்னா என்னன்னா ஆர்பிஐ ஆம்புஸ்மேன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்பிஐ ஓம்புஸ்மேன். அது என்ன சொன்னோம்னா வங்கி குறை தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பேங்க் டீட்டெயிலா இப்போ ஒரு பிரைவேட் பேங்க் மேல நீ கம்ப்ளைண்ட் பண்றேன்னா இந்த ஆர்பிஐ ஆம்புஸ்மேன்ல போயிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இணையவழி புகாரும் இருக்கும். ரிசர்வ் வங்கி நான் சாதா தபால் மூலமாகவும் போடலாம். அது மாதிரி வங்கி குறை தீர்ப்பாய சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ ஆம்புஸ்மேன் 1995 இந்த இயர். ஓகேங்களா? இயர் தான் இதுல முக்கியம். ஓகேங்களா? இதை வந்து நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பேங்க்ல இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கூட இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, வேற என்ன ரிசர்வ் பேங்கோட பணிகள் இருக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசிஎஸ்பிஐன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்ரிவேஷன் கேட்கலாம். பேங்கிங் கோர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி என்னன்னா இப்ப சில பேங்க் வந்து அதோட திறனை வந்து அளவிடத்துக்காக சில புள்ளி விவரம் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப ரேங்கிங் வைஸ் இந்த பேங்க் வந்து இந்த பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணா நல்லா இருக்கும். இதோட ரேங்க் வந்து இப்ப நிறைய பேங்க் இருக்கு. ஆர்பிஐ இருக்கு, சாரி ஸ்டேட் பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க் தான் நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சில பாயிண்ட் இதுல இதோட திறன் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதோட பேங்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப நமக்கு வந்து ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுக்குறாங்கல்ல அது மாதிரிதான். ஓகேங்களா?
சில பேங்க்குக்கும் பிரைவேட் பேங்க்குக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சில இதை மாதிரி இது கொடுப்பாங்க ஓகேங்களா, ரேங்கிங் கொடுப்பாங்க. அதை வந்து யார் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் செய்யறாங்க ஓகேங்களா. அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கோட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் வந்து யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. இதெல்லாம் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரிவியேஷன்ஸ் நிறைய கேட்கலாம் ஓகேங்களா. அப்ரிவியேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்றோம் பாருங்களா, இது தெரிஞ்சாதான் அடுத்த டாபிக் புரியும். பணவீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, இதை வந்து சொல்லலாம் ஓகேங்களா. பணவீக்கம்னா என்னன்னா மக்கள் கிட்ட வந்து பண அளவு அதிகமா இருக்கும் ஓகேங்களா. மக்கள் கிட்ட வந்து பண அளவு மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா விலைவாசி அதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. பணவீக்க காலத்துல என்னன்னா மக்கள் கிட்ட வந்து பணம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலைவாசியும் உச்சகட்டத்துல இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் பண வாட்ட காலத்துல பாத்தீங்கன்னா விலைவாசி வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா. மக்கள் கிட்ட பணமுமே கம்மியா தான் இருக்கும் ஓகேங்களா. வேலை வாய்ப்புலாம் அதிகமாகும். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நான் பின்னாடி ஒரு 10 பாயிண்ட் இருக்கும், அதை சொல்றேன். இப்போதைக்கு பணவீக்கம்னா என்ன, பணவாட்டம் என்ன. பணவீக்கம்னா என்னன்னா மக்கள் கிட்ட அதிக பணம் இருக்கும், பணத்தோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும், விலைவாசி அதிகமா இருக்கும். பணவாட்டம்னா மக்கள் கிட்ட வந்து பணம் கம்மியா இருக்கும், பணத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும், விலைவாசி வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா. இது ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சாதான் கட்டுப்பாட்டு முறைகளை பார்க்க முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் கட்டுப்பாட்டு முறைகள் ஓகேங்களா. கடன் கட்டுப்பாட்டு முறைகள்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஸ்கீம்ஸ். ஆர்பிஐயோட 2 கட்டுப்பாட்டு முறை என்னன்னா கடன் அளவு, கடன் அளவு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடன், இந்த 2 கட்டுப்பாட்டு முறை. ஃபர்ஸ்ட் பாருங்களா, பணவீக்க காலத்துல என்ன பண்ணுவோம், பணப்புழக்கம், மக்களிடம் வந்து பணம் அதிகமா இருக்கும். பணவாட்ட காலத்துல மக்களிடம் வந்து பணம் கம்மியா இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் பாருங்க, இதுதான் அங்கேயே தான் சொன்னேன். பணவாட்ட காலத்துல மக்கள் பணம் கம்மியா இருக்கும், ஆனா வாங்குற திறன் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. அதுவே பணவீக்க காலத்துல வந்து மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கும், வாங்கும் திறன் கம்மியா இருக்கும் ஓகேங்களா. அப்படி வாங்கும் இப்ப 100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா 4 ஆப்பிள் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு 4 ஆப்பிள் தருவாங்க. அதுவே பணவீக்கம் காலத்துனா மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து 2 ஆப்பிள் தான் வாங்க முடியும் ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு நார்மலா வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்க. ஓகே பாருங்க, 100 ரூபாய் கிட்ட இருந்து 100 ரூபாய் கிட்ட ஒரு ஆப்பிளோட விலை வந்து 20 ரூபான்னு சொல்றாங்க ஓகேங்களா. அப்போ வந்து 100 ரூபாய்க்கு எத்தனை ஆப்பிள் வாங்க முடியும், 5 ஆப்பிள் வாங்க முடியும் ஓகேங்களா. சப்போஸ் பண வீக்க காலத்துல வந்து மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ரேட்டும் விலைவாசி அதிகமா இருக்கும் ஓகேங்களா. விலைவாசி அதிகமா இருக்கிற ஒரு ஆப்பிளோட விலை 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 ஆப்பிள் தான் வாங்குவீங்க. அப்போ வந்து பணவீக்க காலத்துல வந்து வாங்கும் திறன் வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா. அதுவே பண வாட்ட காலத்துல மக்கள் கிட்ட பணமே இல்லை, அப்ப வந்து ஒரு ஆப்பிள்ல வந்து 10 ரூபான்னு விற்கிறாங்க. 10 ரூபான்னு வித்தாங்கன்னா அப்ப 100 ரூபாய்க்கு அதே 100 ரூபாய் பணத்துல எத்தனை ஆப்பிள் வாங்குவீங்க, 10 ஆப்பிள் வாங்குவீங்க. அப்போ வந்து வாங்கும் திறன் அதிகமா இருக்கா பணவாட்ட காலத்துல. பணவீக்க காலத்துல வாங்கும் திறன் வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் புரியுதா, 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் பீரியட்ல 5 ஆப்பிள் வாங்குவோம். அதுவே பணவீக்க காலத்துல என்ன எத்தனை ஆப்பிள் வாங்குவோம்னா 2 ஆப்பிள். பணவாட்ட காலத்துல 10 ஆப்பிள் வாங்கலாம் ஓகேங்களா. இதுதான், இது பாருங்களா. பணவாட்ட காலத்துல மக்களிடம் வந்து பணம் கம்மியா இருக்கும், வாங்கும் திறன் அதிகமா இருக்கும். அதுவே பணவீக்க காலத்துல மக்களிடம் வந்து அதிகமா இருக்கும், ஆனா வாங்கும் திறன் கம்மியா இருக்கும் ஓகேங்களா. இதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மெத்தட் பத்தி பார்க்கலாம். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையில ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னா பேங்க் ரேட் பாலிசி ஓகேங்களா. பேங்க் ரேட் பாலிசினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வங்கி விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தள்ளுபடி விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வங்கி விகித கொள்கைன்னு சொல்லலாம், இல்லைன்னா தள்ளுபடி விகித கொள்கைன்னு சொல்லலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா 2 மெத்தடை வச்சிருக்கு ஆர்பிஐ. என்னென்ன மெத்தட்னா முதல் நிலை மாற்றுச்சீட்டு, பிணையங்கள் தள்ளுபடி, இந்த 2 மெத்தடை வச்சுதான் வங்கி விகித கொள்கையை இது பண்றாங்க, நிர்ணயிக்கிறாங்க ஓகேங்களா. பேங்க் ரேட் பாலிசியை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா முதல்நிலை மாற்றுச்சீட்டும் பிணையங்கள் தள்ளுபடி மூலம். அது பாத்தீங்கன்னா பணவீக்க காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, பணவீக்க காலத்துல மக்கள் கிட்ட வந்து பணம் வந்து அதிகமா இருக்குமா, மக்கள் கிட்ட வந்து பணம் அதிகமா இருக்கும்.
ஆர்பிஐ என்ன தள்ளுபடி வீதத்தை வந்து குறைக்கும். ஓகேங்களா, அதிகமா தள்ளுபடி பண்ணாது. ஓகேங்களா, ஏன்னா மக்கள்கிட்டே பணம் அதிகமா இருக்கு. அப்ப பணவீக்க காலத்துல வந்து தள்ளுபடி வீதம் வந்து குறையும், வட்டி வீதம் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா, வட்டியை வந்து அதிகரிச்சிடும் ஆர்பிஐ. ஓகேங்களா, எப்பனா பணவீக்க காலத்துல. அதுவே பணவாட்ட காலத்துல பாத்தீங்கன்னா தள்ளுபடி வீதத்தை குறைக்கும், அதே சமயத்துல வட்டி வீதத்தையும் குறைக்கும். ஓகேங்களா, தள்ளுபடி வீதத்தையும் குறைக்கும், வட்டி வீதத்தையும் குறைக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே குறைஞ்சதுன்னா எப்ப பணவாட்ட காலத்துல ஒண்ணு குறையுது ஒண்ணு அதிகரிச்சுன்னா பணவீக்க காலத்துல வந்து தள்ளுபடி புரியுதா? தள்ளுபடினா என்னன்னா கவர்மெண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி, ஆர்பிஐ வந்து டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ வந்து பணவீக்க காலத்துல மக்கள்கிட்டே அதிகமா பணம் இருக்கும். அப்போ போயிட்டு ஆர்பிஐ வந்து தள்ளுபடி பண்ணுமா? பண்ணாது, தள்ளுபடி வீதத்தை குறைக்கும். ஓகேங்களா, அது மாதிரி வட்டி வீதத்தை வந்து அதிகரிக்கும், வட்டி வந்து நிறைய காட்டணும், அப்பதான் மக்கள் கிட்ட இருக்கிற பணம் வந்து ஆர்பிஐ கிட்ட போகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி வீதத்தை அதிகரிச்சிருவாங்க. ஓகேங்களா, வட்டி வீதத்தை அதிகரிச்சா கடன் வந்து குறைஞ்சிருமா? யாருமே கடன் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுவே பணவாட்ட காலத்துல தள்ளுபடி வீதம் எப்பயுமே ஆர்பிஐ வந்து தள்ளுபடி வீதத்தை குறைச்சுதான் வச்சிருக்கோம், மோஸ்ட்லி தள்ளுபடி பண்ணாது. ஓகேங்களா, அப்படி பண்றப்ப வட்டி வீதத்தை வந்து லைட்டா குறைக்கும். ஓகேங்களா, வட்டி வீதத்தை குறைச்சதுன்னா என்ன பண்ணும்? எவ்வளவு பேர் வந்து பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க, அப்ப கடன் வந்து அதிகரிக்குமா? வட்டி வீதம் அதிகரிச்சுன்னா கடன் குறையும். ஓகேங்களா, ஏற்கனவே மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு, மறுபடியும் கடன் வாங்கினாங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமா தானே இருக்கும் பணம். அதனால பாத்தீங்கன்னா கடனை வந்து குறைக்கணும். ஓகேங்களா, பணம் மக்கள் கிட்ட அதிகமா இருக்குன்னா, மக்கள் கிட்ட பணமே இல்லைன்னா கடன் வந்து பேங்க்ல அதிகரிக்கணும். ஓகேங்களா, நிறைய கடன் வாங்குவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இது புரிஞ்சாதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்டாங்கன்னா ஈஸியா கேட்கலாம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்கலாம். இந்த வங்கி விகித கொள்கைன்னா என்ன புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? பணவீக்க காலத்துல தள்ளுபடியை குறைப்பாங்க, வட்டி விதத்தை அதிகரிப்பாங்க. அதுவே பணவாட்ட காலத்துல தள்ளுபடியை குறைப்பாங்க, வட்டி விதத்தையும் குறைப்பாங்க. இதுதான் இதுல. கிளியரா? இந்த பணவீக்கம் பணவாட்ட காலத்துல தள்ளுபடியும் வட்டி விதமும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வெளி சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணா மைய வங்கி கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அரசோட பத்திரத்தை வந்து வெளியில விடுவாங்க. ஓகேங்களா, வெளியில விட்டு அதுக்கப்புறம் ஓகேங்களா, இப்ப அரசு சந்தையை வந்து பொது சந்தையில வந்து அரசு கடன் பத்திரங்களை வந்து வெளியிடுவாங்க, திரும்ப பெறுவாங்க. ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து மைய மைய வங்கி ஆர்பிஐ கிட்ட காசு இல்லை, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காசு இல்லாத டைம்ல கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப எல்லா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சில ப்ராப்பர்ட்டியை வந்து மக்கள் கிட்ட விற்பாங்க. சில நிறைய பணம் வச்சிருக்காங்களா அவங்க கிட்ட கொடுக்குறப்ப அவங்க வந்து அதுக்கான பணத்தை வாங்கிப்பாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு எப்ப ஆர்பிஐ கிட்ட பணம் வருதோ அந்த பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அதோட ப்ராப்பர்ட்டி கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கிப்பாங்க. புரியுதா? அதுதான் பாத்தீங்கன்னா வெளிச்சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் எதை சொல்லுவாங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, இது புரியுதா? வெளிச்சந்தை நடவடிக்கைனா சப்போஸ் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை, மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பணவீக்க காலத்துல மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் சில பத்திரத்தை வந்து கொடுத்தாங்கன்னா பணம் வந்து மறுபடியும் கவர்மெண்ட் கிட்டே போயிடுமா? அந்த பணத்தை வந்து இந்த பத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு பத்தி பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் ஆர்பிஐ கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் ஆர்பிஐ கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பணவீக்கெல்லாம் சரியாயிட்டவொடனே ஆர்பிஐ கிட்ட சம் அமௌண்ட் பணம் வந்துச்சுன்னா மறுபடியும் காசை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த உங்க காசை நீயே வச்சுக்கோ, என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிப்பாங்க. இதுதான் என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க, ஆர்பிஐ பண்ற ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். இதுல பாத்தீங்கன்னா வணிக வங்கிகளும் தனி நபர்களும் வெளியிடும் கடன் பத்திரங்களை பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்தும் சொல்லுவாங்க. பணமாற்ற காலத்துல கடன் பத்திரங்களை திரும்ப பெறும்போது பணத்தின் அளவு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, இது புரிஞ்சதா? இப்ப சொன்ன கதை தான் இது, படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அடுத்தது அடுத்தது பாருங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேங்களா, வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து எப்பயுமே மாறும். ஓகேங்களா, அதனால என்னன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம் சொல்றாங்க. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்னன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க் ஓபன் பண்றோம்னா அதுல சம் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கணும். ஓகேங்களா, ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கிறப்ப ஆர்பிஐ கிட்ட சம் அமௌண்ட் வச்சுக்கணும், நம்மளே ஒரு சம் அமௌண்ட். ஓகேங்களா, மீதி இருக்கிறத தான் நம்ம கடன் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் ரிசர்வேஷன் சொல்றாங்க. சப்போஸ் இங்க பாருங்களா, நீ போயிட்டு ஒருத்தன் வந்து 1000 ரூபாய் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றான். ஓகேங்களா, சேமிக்கிறான். அப்புறம் 1000 ரூபாய் சேமிக்கிறப்ப
பேங்க் என்ன பண்ணணும்னா சிஆர்ஆர், இதை வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்எல்ஆர் என்ன சொல்லுவாங்க, லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சாரி, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னு சொல்லுவாங்க, மாறும் ரொக்க இருப்பு விகிதம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்ஆரை வந்து ஒரு 6%, ஒரு பேங்க்குக்கும் ஒன்று இருக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா ஆர்பிஐ தான் இந்த பர்சன்டேஜ் வந்து இது பண்ணும். ஓகேங்களா, ஆர்பிஐ தான் இந்த பர்சன்டேஜை வந்து எல்லா பேங்க்கு கிட்டையும் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, ஆர்பிஐ தான் இந்த பர்சன்டேஜை வந்து தீர்மானிக்கும் சொல்ல போனா. ஓகேங்களா, நீங்க வந்து சிஆர்ஆர் 6% வைக்கணும், எஸ்எல்ஆர் 20% வைக்கணும்னு சொல்றத வந்து ஆர்பிஐ தான் நிர்ணயிக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் வங்கிகளின் வங்கின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எல்லா வங்கிகளும் ஹெட் யாருன்னா ஆர்பிஐ தான். அப்ப அதுதான் சொல்லும். சப்போஸ் இப்ப சிஆர்ஆர் பாத்தீங்கன்னா 6% இருக்கணும்னு சொல்றாங்க, எஸ்எல்ஆர் வந்து 20%. சிஆர்ஆர்னா என்னன்னா ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கிற அமௌண்ட், ஆர்பிஐல நம்ம சேமிச்சு வைக்கிறோம், அது வந்து சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர்னா என்னன்னா ஒரு பேங்க் வந்து நம்ம பேங்கோட டெபாசிட், அந்த பேங்க்குள்ளாரே தன்னகத்தே இவ்வளவு தூரம் வச்சுக்கணும், அவங்களோட கட்டுப்பாட்டுல பேங்க்குள்ளாரே இவ்வளவு தூரம் பணமாவோ பொருளாவோ எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை வந்து பேங்க் வச்சுக்கிறது தான் எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 1000 ரூபாய் நீ போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ற, அதுல பாத்தீங்கன்னா 6% வந்து நீங்க ஆர்பிஐக்கு கட்டிடணும். ஓகேங்களா, எஸ்எல்ஆர் இதை வந்து பேங்க்லயே 20% வச்சுக்கணும். அப்ப 6%னா என்ன, 60 ரூபா வந்து நம்ம பேங்க்குக்கு கட்டிடுறோம், 200 ரூபா வந்து 60 ரூபா வந்து ஆர்பிஐ கட்டிடுறோம், 200 ரூபா வந்து நம்ம பேங்க்குள்ளாரே வச்சுக்கிறோம் வெளியில விற்காம. ஓகேங்களா, அப்ப 260 ரூபா 1000 ரூபாய் போயிடுச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 740 ரூபா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 740 ரூபா தான் மத்தவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. யார் கடன் கேட்கறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பிரைவேட் பேங்க், இது வந்து பிரைவேட் பேங்க்னு சொல்லுங்க, பிரைவேட் பேங்க். ஓகேங்களா, இப்ப புரியுதா, இது எஸ்எல்ஆர்னா என்ன, சிஆர்ஆர்னா என்னன்னு புரியுதா. அப்ப நீ 1000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணனா 740 ரூபா தான் அடுத்தவங்களுக்கு வந்து பேங்க் கடன் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த கதை ஓரளவு கிளியரா? சிஆர்ஆர்னா எஸ்எல்ஆர்னா என்ன புரியுதா, கிளியரா? ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்னன்னா வணிக வங்கிகள் வந்து மைய வங்கின்னு சொல்றோம், ஆர்பிஐ தான் சொல்லுவோம். ஆர்பிஐ குறிப்பிட்ட சதவீதத்தை இருப்பாக வைக்க வேண்டும். ஓகேங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம். இது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஸ்டேஷனரியா இருக்கும். பணவீக்க காலத்துல ஒண்ணு இருக்கும், பணவாட்ட காலத்துல ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகேங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதனால தான் இது வேரியபிள்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மைய வங்கி என்ன பண்ணணும்னா ரொக்க இருப்பு விகிதத்தை வந்து உயர்த்துவதன் மூலம் கட்டுப்படுத்தும். சப்போஸ் வந்து எப்படின்னா இப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து பணம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நீ வந்து ஒரு பேங்க் கிட்ட கட்டுற, அப்போ வந்து பேங்க் வந்து எவ்வளவு கடன் கொடுக்கும், கடன் கொடுக்கறது கம்மியாகும். பேங்க் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அதிகப்படுது. நீ வந்து 100 ரூபாவில ஒரு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 10% வந்து நீ வந்து பேங்க் கிட்ட ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப ஆர்பிஐ என்ன பண்ணும், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை என்ன பண்ணும், ஒரு 50%, 40%-ஆ மாத்திடுது. ஓகேங்களா, இப்ப எவ்வளவு நீ கடன் கொடுப்ப, 10% இருக்கிறப்ப 90 ரூபாய் நீ கடன் கொடுக்க, 40% இருக்கிறப்ப நீ 40% ஆர்பிஐ கிட்ட சேமிச்சிடணும். அப்படி பார்த்தா ரிமைனிங் இருக்கிற 60 ரூபா தான் நீ வந்து கடன் கொடுக்கணும் மக்கள் கிட்ட. அப்ப வந்து புரியுதா, அப்ப மக்கள் கிட்ட இது வந்து அப்ப மைய வங்கி வந்து ரொக்க இருப்பை உயர்த்துவதன் மூலம் கடன் அளவை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது புரியுதா. சிஆர்ஆர் வந்து 10%ன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நீ 90% கடன் கொடுப்ப, 10% மட்டும்தான் பேங்க்ல கொடு சிஆர்ஆர் வச்சிருப்ப. அதுவே அதிகமாக்கிடுது, சிஆர்ஆர் ரேஷியோவை 40%க்கு மாத்திடுது. அப்ப என்ன பண்ணுவ, 60 ரூபா தான் நீ கடன் கொடுப்ப. அது மூலமா தான் கடன் அளவை கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மைய வங்கி ஆர்பிஐ இப்படிதான் கடன் அளவை கட்டுப்படுத்துது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பணவாட்டத்திற்கு பின், ஓகேங்களா, பணவாட்டத்திற்கு பின் அதிக கடன் தேவை, பண அளிப்பு. ஓகேங்களா, சப்போஸ் பணவாட்டத்து காலத்துக்கு அப்புறம் மக்கள் கிட்ட பணமே இல்லை, அப்ப என்ன பண்ணும், இந்த 10% சிஆர்ஆர் என்ன பண்ணுவோம், ஒரு 5%-ஆ மாத்துது. அப்ப என்ன பண்ணுவ, மீதி இருக்கிற 95 ரூபாவை மக்கள் கிட்ட கடன் கொடுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பணவாட்டத்துக்கு அப்புறம். ஓகேங்களா,
மக்கள் கிட்ட பணமே இல்லைன்னா இப்படி சிஆர்ஆர் கம்மிப்படுத்தலாம். அப்படி பாருங்களா. அதிகமா இருந்துச்சுன்னா வணிகியோட கடன் உற்பத்தி வந்து கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ரொக்க இருப்பு விகிதம் கம்மியா இருந்துச்சுன்னா கடன் உற்பத்தி அதிகமாகும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த ஃபைனல் பண்ற பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதான்? இந்த பாயிண்ட் இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். இப்ப நான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான்? இந்த கான்செப்ட் எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேங்களா. ரொக்க இருப்பு விகிதம் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்கலாம். கடன் அளவு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குன்னு சொல்லுவான், குறைவா இருக்குன்னு சொல்லுவான். ஓகேங்களா. இது புரியுதா? சிஆர்ஆர் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கடன் உற்பத்தி கம்மியா இருக்கும். சிஆர்ஆர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா கடன் உற்பத்தி அதிகமா இருக்கும். இது கிளியரா? இந்த கான்செப்ட் சிஆர்ஆர் கான்செப்ட் கிளியரா? சிஆர்ஆர் மூலமா ஆர்பிஐ எப்படி பணத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆர் பத்தி பார்க்கலாம். ஓகே. மாறும் ரொக்க இருப்பு ஓகேங்களா. இதை வந்து ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா விசிஆர்ஆர் தான் பணவியல் கொள்கையின் கருவி. ஓகேங்களா. அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் பரிந்துரைத்தது யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் யாருன்னு சொல்லுவோம்? ஜேஎம் கீன்ஸ் யாரு? ஜேஎம் கீன்ஸ் யாரு? ஜேஎம் கீன்ஸ் யாரு? நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொன்னா ஓகே. மாடர்ன் எக்கனாமி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி தான் பாத்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். அவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பணவியல் கொள்கையோட கருவியா என்ன சொன்னார்னா சிஆர்ஆர் தான் வந்து சொன்னவர். ஓகேங்களா. சிஆர்ஆர் வந்து பணவியல் கொள்கையின் கருவியா யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு கேட்காங்க. சிஆர்ஆர் ஃபர்ஸ்ட் யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். ஓகேங்களா. நம்மளோட ஆர்பிஐன்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா சிஆர்ஆர் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பரிந்துரைத்தவர் யாருன்னா ஜேஎம் கின்ஸ் இந்தியாவில். இதை யார் ஃபர்ஸ்ட் அமல்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா என்னன்னா வங்கிகள் வந்து நான் சொல்ல நமக்குள்ள இவ்வளவு பர்சன்டேஜ வந்து வச்சுக்கணும். வங்கிகள் வந்து தன்னகத்தே எப்பொழுதும் சில பர்சன்டேஜ் வந்து ரொக்கமா, தங்கமா, பத்திரமா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அத வந்து இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் இருக்குன்னா நீ வந்து 20% கவர்மெண்ட் இல்ல பிரைவேட் ஏதோ ஒரு பேங்க் இருக்குன்னா நீ டோட்டலா கொடுக்குற கடன்ல 20% வந்து நீ வந்து உனக்குள்ள வச்சுக்கணும். அதை தாண்டி நீ கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதை தாண்டி கடன் கொடுத்தா ஃபைன் போடுவாங்க. அது வந்து நம்ம ஆர்பிஐயோட கடன் கட்டுப்பாட்டுல பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த ஸ்கீம்ல பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் புரிஞ்சா நெக்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது பார்த்தா இது வந்து ரெண்டாவது முறை கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் பங்கீடு. ஓகேங்களா. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்படி பாக்குறப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 18வது நூற்றாண்டுல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஓகேங்களா. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து என்னன்னு சொல்லுவோம்? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து என்னன்னு சொல்லுவோம்? வங்கிகளின் தாய்ன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? மதர் ஆஃப் பேங்க். ஓகேங்களா. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் மதர் ஆஃப் பேங்க். அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் ரேஷனிங் ஆஃப் கடன் பங்கீடுன்ற மாதிரி ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்டை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா என்னன்னு சொல்றாங்கன்னா மாறும் தொகுப்பு வரையறை அதிகபட்சம் எவ்வளவு கடன் முன்பணம். ஓகேங்களா. இதை வந்து ஆர்பிஐ தான் ஒரு பேங்க் வந்து எவ்வளவு அளவு கடனை கொடுக்கலாம், எவ்வளவு முன்பணமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற வந்து டிசைட் பண்றது எதுனா ஆர்பிஐ தான். ஓகேங்களா. ஒரு பேங்க் பிரைவேட் பேங்கோ கவர்மெண்ட் பேங்கோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம நீ வந்து இவ்வளவு கடன் தான் கொடுக்கணும் இல்ல இவ்வளவு முன்பணம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது யாருன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாறும் மூலதன சொத்து விகிதம். ஓகேங்களா. நீங்க சொத்து மதிப்புல இவ்வளவு அளவு உங்ககிட்ட வச்சுக்கணும். எஸ்எல்ஆர் மாதிரிதான். இது வந்து யார் சொல்றாங்கன்னா ரெண்டுமே ஆர்பிஐ தான் சொல்லுது. ஓகேங்களா. ரெண்டுமே ஆர்பிஐ தான் கண்காணிக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன் வேற என்ன ஆர்பிஐ பண்ணுதுன்னா நேரடி நடவடிக்கை. ஓகேங்களா. அவங்களோட கடனை தாண்டி யாருன்னா கடன் அளவை தாண்டி நீங்க வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் தான் கடன் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நீ அதை தாண்டி நீ கடன் கொடுத்தனா அது மேல வந்து ஃபைன் போடலாம். ஓகேங்களா.
கடன் அளவை தாண்டி நீ கடன் கொடுக்கறன்னா வணிக வங்கி மேல யார் அபராதம் போடுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து அபராதம் போடுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தள்ளுபடிக்காக கொண்டு வரும் மாற்றுச்சீட்டு பிணையங்கள். சப்போஸ் பார்த்தோன்னா ஒரு பேங்க் இருக்கு, எங்க பேங்க் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதனால தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சீட்டெல்லாம் எடுத்துட்டு போய் சில டாக்குமெண்ட்லாம் இந்த பிரைவேட் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட எடுத்துக்கிட்டு போச்சுன்னா அதை வந்து ஆர்பிஐ வந்து மறுத்துரும், நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவாலா வர நிலைமையில இருந்துச்சுன்னா. ஓகேங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா மூலதனம் மற்ற இருப்புகளை தாண்டி கடன் அளவை கொண்ட வங்கி. இப்போ வந்து நீ உங்க பேங்க்ல வந்து உனக்கு வரவே 100 ரூபாய் தான், ஆனா நீ கடனை வந்து 120 ரூபா கொடுத்துருந்தனா கடன் வாங்கி வேற யாருக்கிட்டனா அந்த கடன் வாங்கி கொடுத்துருக்க, வரவு வந்து 100 ரூபாய் தான். அந்த பேங்கோட இன்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேமிக்கிற பணம் ஒரு 100 ரூபாய்னா நீ ஆனா 120 ரூபாய்க்கு வெளியில இருந்து கடன் வாங்கி சொத்து மதிப்பெல்லாம் வச்சு நீ 120 ரூபா கடன் கொடுத்தனா அப்படி பண்றத வந்து தாண்டி கடன் அளவை கொண்ட வங்கிக்கு அப்படி பண்றப்ப அதுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ என்ன பண்ணும், ஃபைன் போடும். ஓகேங்களா. இது வந்து ஃபைனலா ஆச்சுன்னா திவால் ஆயிடும் பேங்க். ஓகேங்களா. கடன் அளவை தாண்டி இருப்புகளை தாண்டி கடன் கொடுத்துச்சுன்னா அப்படி பண்றப்பதான் திவால் ஆகுது, பேங்க் வந்து திவால் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது நேரடி நடவடிக்கை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா ஆர்பிஐ வந்து வணிக வங்கி மேல இருக்கிற நடவடிக்கைகள். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நெறிமுறை தூண்டல். ஓகேங்களா. நெறிமுறை தூண்டல்னா என்ன, பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்குக்கும் என்ன பண்ணும், சில அறிவுரை எல்லாம் பண்ணும். ஓகேங்களா. சில வேண்டுகோள்லாம் நீங்க இவ்வளவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொல்லும். இதை தாண்டி கடன் கொடுக்காதீங்க, இதை தாண்டி நீங்க சேமிக்காதீங்க பணத்தை, எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் கம்மி பண்ண முடியும் அப்படி பண்ணுங்க, இவ்வளவு வட்டி போடுங்க, இவ்வளவு வட்டி வந்து குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கிறது இல்லைன்னா அறிவுறுத்துறது, அதெல்லாம் யார் பண்ணணும்னா யார் பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பிரைவேட் பேங்க்குக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துதல். விளம்பரப்படுத்துதல்ல என்ன, இப்ப ஆர்பிஐயோட ஸ்கீம்ஸ், இப்ப போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் ஸ்கீம் பண்றாங்கல்ல, இந்த ஸ்கீம் போட்டா இவ்வளவு தரம் சேமிக்கலாம், அது மாதிரி ஆர்பிஐ கிட்ட இவ்வளவு தரம் நீங்க பேங்க்ல சேவிச்சீங்கன்னா இவ்வளவு உங்களுக்கு வட்டி வரும், அத மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்லாம் விளம்பரப்படுத்தலாம், தன்னோட இதை வந்து விளம்பரப்படுத்துறது மூலமா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நுகர்வோர் கடனை நெறிமுறைப்படுத்தல். ஒருத்தவன் கடன் வாங்கியிருக்கான்னா அவனை வந்து தவணை முறையில கொள்முதல் பண்ணலாம். ஓகேங்களா. இப்ப எல்லாம் இஎம்ஐல போடுறாங்கல்ல, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறாங்கன்னா அதை வந்து நீங்க இஎம்ஐல மாசம் மாசம் 3000 4000 கட்டிக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க மற்ற பேங்க் கேட்டலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகையை தேவையை மாற்றுதல். அப்படி பாக்குறேன்னா நீ பேங்க்ல வந்து இப்ப செக்யூரிட்டி லோன் எடுக்கிற, ஓகேங்களா, செக்யூரிட்டியா சில பொருளை வைக்கிறாங்கன்னா அதுக்கு சில சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுதான் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் சார்ஜ் லோன், செக்யூரிட்டி லோன், சார்ஜஸ் ஆஃப் செக்யூரிட்டி லோன் சொல்றாங்க. ஓகேங்களா. அதையும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் யாரா இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அமெரிக்காவில் 1934 தான் இந்த சார்ஜஸ் ஆஃப் செக்யூரிட்டி லோனுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது பாருங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன சொல்லுங்க. ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன. ரெப்போ ரேட்னா என்னன்னா நானே சொல்றேன். போயிட்டு வணிக வங்கி, ஓகேங்களா, வணிக வங்கி வந்து ஆர்பிஐ கிட்ட இவ்வளோ வட்டி விகிதத்துக்கு கடன் வாங்குறாங்க. ஓகேங்களா. ஒரு பிரைவேட் என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட, ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான், ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்க. ஓகேங்களா. அப்படி கடன் வாங்குறப்ப ஆர்பிஐ வந்து எவ்வளவு வட்டி விதிக்குது, ஆர்பிஐ நான் வந்து ஒரு 5% வட்டியில உங்களுக்கு கடன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ விதிக்கிற வட்டி. ஓகேங்களா. இது வந்து என்னன்னா வணிக வங்கி வாரிய கணக்கு ஆர்பிஐ விதிக்கும் வட்டி விகிதம். ஓகேங்களா. அது சப்போஸ் என்ன பண்ணும், ஆர்பிஐ கிட்டே பணம் இல்லை. ஓகேங்களா. ஆர்பிஐ கிட்டே பணம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் பேங்க் கிட்ட கடன் கேட்பாங்க. ஓகேங்களா. பிரைவேட் பேங்க் கிட்ட கடன் கேட்கறப்ப பிரைவேட் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கும் என்ன பண்ணுன்னா ஆர்பிஐ தான் சொல்லும், நாங்க வந்து ஒரு 3% கடன்ல 3% வட்டியில எனக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரைவேட் பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கும். இதுக்கு வந்து ஏன்னா பிரைவேட் பேங்க் டிசைட் பண்ணாது இந்த வட்டி விகிதத்தை, இதையே பார்த்தோன்னா ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா. இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரெப்போ ரேட்னா என்னன்னா
பிரைவேட் பேங்க் ஆர்பிஐ கிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்குறது. அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ வந்து பிரைவேட் பேங்க் கிட்ட இவ்வளவு வட்டிக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ தான் அந்த வட்டியை சூஸ் பண்ணி கடன் வாங்குறது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, வணிக வங்கி வாங்கிய கடனுக்கு ஆர்பிஐ விதிக்கும் வட்டி விகிதம். ஓகேங்களா? அதுவே இதுல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வணிக வங்கியிடம் வாங்கிய கடனுக்கு ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இதுக்கு பாத்தீங்கன்னா வட்டி தான் வந்து பிரைவேட் ஆர்பிஐ தான் சூஸ் பண்ணும். ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா வட்டியை வந்து ஆர்பிஐ தான் சூஸ் பண்ணும். ஓகேங்களா? அத மாதிரி பாத்தீங்கன்னா பணவீக்க காலத்துல ரெப்போ ரேட் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பணவீக்க காலத்துல ரெப்போ ரேட் அதிகமா இருந்தா என்ன பண்ணும்? ரெப்போ ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா வங்கி விகிதம். ஓகேங்களா? அதிகமா என்ன சொல்றது, நீ நிறைய பர்சன்டேஜ் வங்கி இருந்துச்சுன்னா கடன் வாங்குற செலவு அதிகமாகும். அதனால கடன் வாங்குதல் குறையுமா? இப்ப ஆர்பிஐ வந்து 10% வட்டி விற்கிறான். 10% இன்ட்ரெஸ்ட் போடுறான்னா நம்ம வணிக வங்கி போயிட்டு ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குமா? வாங்காது. ஓகேங்களா? அப்ப கடன் வாங்குதல் வந்து குறையும். ஓகேங்களா? கடன் வாங்குற செலவு அதிகமாகும், வட்டி அதிகமா இருக்கிறதுனால அதனால கடன் வாங்குதல் வந்து குறையும். ஓகேங்களா? அதுவே பணவாட்ட காலத்துல என்ன ஆகும்? பணவாட்ட காலம்னா என்ன? மக்கள்கிட்டே பணம் இருக்காது. ஓகேங்களா? அப்ப வந்து பேங்க் வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும். அப்ப வந்து ஒரு பர்சன்டேஜ் வட்டினா எல்லா பிரைவேட் பேங்க்கும் என்ன பண்ணும்? ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கி அதை வந்து மக்கள் கிட்ட கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப பணவாட்ட காலத்துல ரெப்போ ரேட் வந்து கம்மியா இருக்கும். பணவீக்க காலத்துல மக்கள்கிட்டே பணம் அதிகமா இருக்கு. அப்ப மறுபடியும் கடன் கொடுக்கலாமா? ஆர்பிஐ கொடுக்க கூடாது. அதனால வட்டி விகிதத்தை அதிகம் தான் பண்ணும். ஓகேங்களா? இப்ப புரியுதா? பணவீக்க காலத்துல ரெப்போ ரேட் அதிகமாகும், பணவாட்ட காலத்துல ரெப்போ ரேட் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இது டிஃபரெண்ட் புரியுதா? பணவீக்க காலத்துல ரெப்போ ரேட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். பணவாட்ட காலத்துல ரெப்போ ரேட் கம்மியா இருக்கும். ஏன்னா பணவாட்ட காலத்துல மக்கள்கிட்டே அதிக பணமே இல்லை. அப்படி பாக்குறப்போ ஆர்பிஐ அதிக வட்டி போட்டுச்சுன்னா யார் வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணணும். கம்மி வட்டியில இருந்தாதான் பணத்தை வாங்கி மக்கள் கிட்ட வந்து கடன் கொடுக்கும். ஓகேங்களா? மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கிறப்ப வட்டியை கம்மியா ஆர்பிஐ கொடுக்காது. அப்போ வந்து ரெப்போ ரேட் அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா? சப்போஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்னா ஆர்பிஐ வந்து பர்சன்டேஜ் வந்து இப்ப சப்போஸ் ஆர்பிஐ வந்து நான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 10% வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மணி கடன் கொடுக்கணும், எவ்வளவு வெளியில மக்கள் கிட்ட கடன் கொடுக்கணும்னா 5% தான் கடன் கொடுப்பேன். ஓகேங்களா? அப்போ வந்து மக்கள் யாருக்கு கடன் கொடுக்கும்? ஆர்பிஐக்கு கொடுக்குமா, மக்கள் கிட்ட கொடுக்குமா? ஒரு பேங்க் இருக்கு. ஆர்பிஐ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 10% கடன் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கான். மக்கள் கிட்ட வந்து 5%. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா மக்கள் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? 5% தான் இருக்கு. ஓகேங்களா? வாங்குறாங்க. அப்போ வந்து பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுக்குமா, மக்கள் கிட்ட கடன் கொடுக்குமா? சொல்லுங்க. ஆர்பிஐ கிட்ட. ஏன்னா ஆர்பிஐ கிட்ட கொடுத்தா சேஃப், மக்கள் கிட்ட கொடுத்தா வருமோ வராதோ. அப்படித்தானே? ஆர்பிஐ கிட்ட கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல, அதிக இன்ட்ரெஸ்ட்ல சேமிப்பா இருக்கும். ஓகேங்களா? பணத்திற்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் பாருங்களா, ஆர்பிஐ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றப்ப வணிக வங்கி வந்து லாபகரமான வட்டி விதத்துல ஆர்பிஐ கிட்ட தான் சேமிக்கும். ஓகேங்களா? இதனால பாத்தீங்கன்னா பணத்திற்கு உயர் பாதுகாப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் கடன் கொடுப்பது குறையும். ஓகேங்களா? வாடிக்கையாளர்கிட்ட கடன் குறையது குறையும். எல்லாமே என்னன்னா ஆர்பிஐ கிட்டே சேமிச்சு வைப்பாங்க, மக்கள் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இங்கேயே 10% கொடுக்குறாங்கன்னா மறுபடியும் மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11% வட்டி அப்படி கொடுக்குறப்ப பேங்க் என்ன பண்ணும்? இவங்களுக்கே மாத்திடும், ஆர்பிஐக்கு தராது. ஓகேங்களா? இதனால வாடிக்கையாளர்களோட வட்டி விகிதம் வந்து அதிகமாகும். எதனாலன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல. ஓகேங்களா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாச்சுன்னா வாடிக்கையாளரோட வட்டி விகிதமும் அதிகமாகும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ். ஆர்பிஐ ஃபுல்லா பார்த்தோமா? நாளைக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற பேங்க், நபார்டு பேங்க், அந்த மாதிரி இருக்கிற பேங்க் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? பணவீக்கம் அண்ட் பணவாட்டம் தான். பணவீக்கம் பணவாட்டம் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து அதிகமா டிஸ்கவுண்ட் கொடுக்காது. ரெண்டு பணவீக்க காலத்திலயும் டிஸ்கவுண்ட் கம்மியா தான் இருக்கும், பணவாட்ட காலத்திலயும் டிஸ்கவுண்ட் அதிக கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் வந்து எப்பயுமே அதிகமா இருக்காது, டிஸ்கவுண்ட் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதுல இந்த பாயிண்ட் கேட்கறதா?
இந்த பாயிண்ட் தானே கேட்க. பணவீக்க காலத்திலே தள்ளுபடி வீதம் கம்மிக்கும், வட்டி வீதம் அதிகமா இருக்கும். பணவாட்ட காலத்துல தள்ளுபடி வீதம் கம்மியா இருக்கும், வட்டி வீதம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இந்த இதுல எப்பயுமே தள்ளுபடி வீதம் கம்மியா தான் இருக்கும். வட்டி வீதம் மட்டும் சேஞ்ச் ஆகும். பணவீக்க காலத்துல அதிகமாகவும், பணவாட்ட காலத்துல கம்மியாகவும் வட்டி விகிதம் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ஓரளவு கிளியரா? இன்னைக்கு கிளாஸ் பேங்கிங் பத்தி பார்த்தாச்சா? சரி, ஓகே. கொஸ்டின் கேட்கலாம். சுமார் 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டைம் ஆயிடுச்சு. இந்துஸ்தான் பேங்க் எப்போ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க? இந்தியாவோட முதல் வங்கியான இந்துஸ்தான் பேங்க் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க? ஓகே, 1770. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆர்பிஐ ஓபன் பண்ண பரிந்துரைத்த கமிட்டி என்ன? எந்த கமிஷன் வந்து ஆர்பிஐ ஓபன் பண்ணதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கோம்? ஹில்டன் யங் கமிஷன். ஓகேங்களா? 200 கோடிக்கு மேல இருக்கிற வங்கியை வந்து தேசியமயமாக்குன டேட் என்ன? எத்தனை வங்கியை தேசியமயமாக்கி இருப்பாங்க? எந்த டேட்ல ஆக்கியிருப்பாங்க? 15 ஏப்ரல் 1980. ஓகேங்களா? எத்தனை வங்கி மொத்தம்? 6 பேங்க். ஓகேங்களா? ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட டேட் என்ன? ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ண டேட் என்ன? ஜனவரி 1, 1949. ஓகேங்களா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ? ஓகே. ஆர்பிஐ ஆம்புஸ்மேன் எப்போ டேட்? இயர். ஆர்பிஐ ஆம்புஸ்மேன். வங்கிகள் குறை தீர்ப்பாயம். வங்கிகள் குறை தீர்ப்பாயம் இயர் எப்போ? ஆர்பிஐ ஆம்புஸ்மேன் சொல்லுவோம். ஓகே, 1995. ஓகேங்களா? வங்கி நெறிமுறை சட்டம் எப்போ? வங்கி நெறிமுறை சட்டம். ஓகே. ரெண்டு பேங்க்குக்கு நடுவுல டிரான்சாக்ஷன் பண்றப்ப ஆர்பிஐ வந்து எத்தனை சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க? வர ப்ராப்ளத்துக்கு எத்தனை சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ? ரெண்டு பேங்க்குக்கு நடுவில் டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப மொத்தம் 14 சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? சல்பானி அச்சகம் எங்க இருக்கு? சல்பானி அச்சகம் எங்க இருக்கு? சல்பானி அச்சகம் எங்க இருக்கு? ஓகே, வெஸ்ட் பெங்கால். நாசிக் அச்சகம் ஓபன் பண்ண டேட் என்ன? நாசிக் அச்சகம் ஓபன் பண்ண இயர். நாசிக் அச்சகம் ஓபன் பண்ண இயர். ஓகே, 1925. 1925. ஓகேங்களா? சென்னை பேங்க் ஃபர்ஸ்ட் எப்போ ஓபன் பண்ணாங்க? சென்னை வங்கி ஃபர்ஸ்ட் எப்போ ஓபன் பண்ணாங்க? 1843. 1843. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ஸ்லைடு வேணுமா? இன்னைக்கு கிளாஸ் ஸ்லைடு வேணுமா? இன்னைக்கு கிளாஸ் ஸ்லைடு வேணுமா? ஓகே. கிளப்பலாம். சரி, ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ கலர் ரைட் பண்ணதை எரேஸ் பண்ணிட்டு காமிக்கவா? ப்ளூ கலர் ரைட் பண்ணதை எரேஸ் பண்ணிட்டு காமிக்கவா?
இல்ல அப்படியே காமிக்கவா? சரி, ஆப்ல எரேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் பார்த்துக்கோ. தேவையா இருக்கவங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓ, ஆப் ஒர்க் ஆகுதா? சரி, அப்போ ஆப்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆப் ஒர்க் ஆகுதுன்னா ஆப்ல பார்த்துக்கோங்க. ஓகே. ஆப் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது இல்ல? எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது இல்ல? ஓ, சரி, எல்லாம் ஆப்ல பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இன்னைக்கு இதில் பண்ணிக்கலாம். ஆப்ல பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அப்லோட் பண்ணிருவாங்க மேம். சரி, ஓகே, தேங்க்யூ. என் மீட்டிங் கொடுத்துட்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ.